லூக்கா எழுதின சுவிசேஷம் Gospel according to Luke, முதலாம் அதிகாரம் chapter 1 45ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். and verse 45. லூக்கா முதலாம் அதிகாரம் 45ஆம் வசனம். Luke chapter 1 and verse 45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். Blessed is she that believed, for there shall be a performance of those things which were told from the Lord. அன்பின் இயேசுவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Lord, we thank you. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். We commit the word which we just read into thy hands, தேவனுடைய Lord. தயவுள்ள கரம் ஒரு முறை கூட சம்பூர்ணமாய் தாங்கி தம்முடைய நாமத்தை உயர்த்துவதாக நடத்துவதாக. May your name alone be glorified, Lord, through this word. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். May your name alone be glorified, Lord, through this word. Whatever you want to accomplish, may your word accomplish. பிதாவே, In Jesus' matchless name we pray. Amen. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நான் வாசித்த இந்த வேத பகுதி நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை மாம்சத்தின்படி பெற்றெடுத்த அவருடைய தாயாகிய மரியாளை ஆசாரியனுடைய மனைவியாகிய எலிசபெத் வாழ்த்துகிற ஒரு வாழ்த்தலை நீங்கள் This கேட்கிறீர்கள். is a salutation by Elizabeth unto her sister Mary, the mother of Jesus Christ. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த வாசித்த இந்த வேத பகுதியிலே முதலாவதாக அவள் தேவ தூதனாலே புகழப்படுகிறான். And she was visited by the angel of the Lord, visited Mary. கிருபை பெற்றவளே, நீ பாக்கியவதி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Blessed art thou who have found favor in the sight of God, and the Lord bless you. இப்பொழுது இரண்டாவது ஆசீர்வாதத்தை ஒரு ஆசாரியனுடைய மனைவியிடத்திலே பெறுகிறாள். Now she is being praised by the priest's wife. விசுவாசித்தவளே பாக்கியவதி, உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். The lady who believed, you are great, and whatever has been told unto you will be done. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be அவளுக்கு to God. சொல்லப்பட்ட காரியம் மிக கடினமான ஒரு காரியம். Whatever has been told to you is a great thing and difficult thing. அவளுக்கு சொல்லப்பட்ட காரியம், And what was told unto her, அவளுக்கு மிக கடினமான ஒரு it காரியம். was a very difficult thing that was told unto இயற்கைக்கு her. அப்பாற்பட்ட ஒரு காரியம். It was beyond apprehension. அவள் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தாள். She submitted herself unto the ஆண்டவருடைய Lord. வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தாள். She submitted herself unto the word. இப்பொழுது ஒரு ஆசாரியனுடைய மனைவி அவளுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறாள். Now the priest's wife இந்த prophetically tells her, இந்த கடினமான காரியத்தை நீ விசுவாசித்தபடியினாலே நீ யாராய் இருப்பாய் என்றால் நீ பாக்கியவதியாய் இருப்பாய். thou shalt be blessed, because the difficult thing what was told unto you and you believed it. உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் கடினமாக இருந்தாலும், What was told unto you is very நம்ப difficult thing. முடியாததா இருந்தாலும் It is beyond apprehension. உனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். And whatever has been told unto you, it will be done. எதனாலே நடக்கும் என்று கேட்டால், Why will it be done? உனக்குள்ளே உள்ள விசுவாசத்தின்படி. It is because of the faith that you have in the word. நாம் இந்த வேத புஸ்தகத்தை வாசிப்போமானால், If you would read the Bible, ஆண்டவர் பல இடங்களிலே ஜெபத்துக்கு பதில் அளித்த போது the Lord உன் did answer. விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. And many places the Lord said, according to your faith and according to your prayer it shall be நீ answered. நம்புகிறாயா? If you believe, இது நடக்கும் நம்புகிறாயா? if you will believe that நீ this will be done, விசுவாசித்தால் உனக்கு ஆகும். if you will believe, it will be done unto you. தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை அழைத்திருந்தாலும், By grace the Lord has called நமக்காக us. அவர் செய்கிற காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலேயே தேவன் செய்தார். And based on the foundation of our belief, all things will be done unto us. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய சகல ஆசீர்வாதங்களும் விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் இருக்கின்றன. In the spiritual realm, everything will be done according to your faith and your belief. நீங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள். If you would read Romans and verse 5 and 1, விசுவாசத்தினாலே பாவிகளாகிய நாம்
நீதிமான்களாக மாற்றப்பட்டு தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார். Because of the belief that we have towards the Lord, we have peace with the Lord. ஒரு பாவியை நீதிமான் ஆக்குகிறது அவனுடைய விசுவாசம். A sinner is being transformed as a righteous man because of his faith. மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you would read Mark 9, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். all things will be done unto him for those who believe. அப்ப விசுவாசம் ஒரு மனிதனை ஒரு சக்சஸ்ஃபுல், ஒரு வெற்றிகரமான மனிதனாக, ஒரு எல்லாவற்றையும் சாதிக்கிறவனாக மாற்ற முடியும் விசுவாசம். It is only your belief or your faith will transform you into a successful man or a woman. ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் என்று ஒன்று இருக்குமானால், if you have faith in you, அவன் எல்லாவற்றையும் செய்வான், and he will do everything, எல்லாம் கூடும், and everything will be done. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் book of Isaiah 28ஆம் அதிகாரம் verse 16ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிப்பீர்களானால், if you read the விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான், the man who believes will not flutter, அவன் கலங்கவே மாட்டான். and he will not இன்னொரு falter. விதமாய் சொன்னால், In other words, விசுவாசம் என்ன மாற்றும்னு கேட்டீங்கன்னா, what will ஒரு தைரியசாலியாக மாற்றும். a faith will make you a bold person. தேவன் மேல ஒரு விசுவாசம் ஒருவனுக்கு வந்துருமானால், if only you have faith on Lord, அவன் யாரா இருப்பான்னா, who he will be, அவன் கோழையா இருக்க மாட்டான், he will not be a coward, அவன் தைரியசாலியாக அந்த விசுவாசம். and he will be a bold person. நான் சான்மையா சொல்லுவேன், I would humbly tell you, விசுவாசம் நீதிமானாக்குகிறது. விசுவாசம் எல்லா காரியங்களையும் செய்கிறவனாக மாற்றுகிறது. faith transforms you into a righteous man. விசுவாசம் ஒரு தைரியசாலியாக மாற்றுகிறது. faith transforms you into a bold person. நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், if you would read 1 Peter chapter 1 and 7, இந்த விசுவாசம் தான் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே வெளிப்படும் பொழுது நமக்கு மகிமையும், நமக்கு மகிழ்ச்சியும், நமக்கு கனமும் உண்டாக நம்மை மகிழ்ச்சியாய் மாற்று என்னவென்று கேட்டால், the faith, the விசுவாசம். this faith will transform you into a person who will become righteous, and God shall supply விசுவாசம் glory unto you. இல்லாதவனுக்கு தேவன் வரும்போது மகிழ்ச்சியும் இல்லை, கனமும் இல்லை, மகிமையும் இல்லை. when you do not have faith in you, you shall not have glory, you shall not have honor, and nothing, you will lack everything. ஆகையினாலே தான் வேதம் சொல்லுகிறது, that's why the Bible says, லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, Luke 18:8, மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ, when the Son of Man comes into this world, will he find faith? விசுவாசத்தை காண்பாரோ, will he find faith? விசுவாசிகளை காண்பாரோ என்று சொல்லல, he didn't say will he see believers, faith, விசுவாசத்தை காண்பாரோ. will he find faith? ஏனென்றால் because நம்முடைய ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக before the Lord should come to the world, விசுவாசிகள் மத்தியிலே அடையாளம் காணப்படும். there will be a sign given unto the believers. இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே நான் வருவதற்கு முன்பதாக before I could come into this world, பூமியிலே வெள்ளங்கள், பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் நடக்கும். there should be earthquakes, there will be floods. அரசியலிலே உள்ள மாற்றங்கள், there will be commotion in the government, ராஜ்யங்களிலே உள்ள மாற்றங்கள், there will be changes in the kingdoms, எத்தனையோ இடங்களிலே மாற்றம் உண்டாகும். there will be changes in so many places. அதே விதமாக சபைக்குள்ளேயும் மாற்றம் உருவாகும். likewise, even in the church there will be changes. விசுவாசிகள் மத்தியிலேயும் கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக அடையாளங்கள் காணப்படும். even in the churches, among the believers, there will be changes found. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you would do 2 Thessalonians விசுவாச 2 and 3, துரோகம் முந்தி நேரிட்டு there was, கேட்டின் மகன் வெளிப்படுவான். when the son of perdition was found in this world, கேட்டின் மகன் அந்தி கிறிஸ்து எப்ப வெளிப்படுவான்னு கேட்டீங்கன்னா, yes, விசுவாசிகள் தாங்கள் பெற்ற விசுவாசத்துக்கு துரோகம் பண்ணுவார்கள். when they will betray the belief
the son of perdition will be found. முந்தி விசுவாச துரோகம் நடக்க வேண்டும். There will be betrayal of faith. அப்ப சபைக்குள்ள என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, What will happen in the church? ஒரு காலத்திலே விசுவாசத்தை பெற்ற சபை, The churches which had ஒரு faith, காலத்திலே விசுவாசத்திலே வளர்ந்த சபை, a time when the believers grew, கர்த்தருடைய நாட்கள் வரும் பொழுது விசுவாசத்துக்கு துரோகம் பண்ணுவார்கள். they will betray the faith that is found in the church. ஆகினால் தான் இயேசு சொன்னார், That's why the Lord said, மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரா? when the Son of Man comes, will he find faith in this world? ஆகினால் தான் வெளிப்படுத்தலுக்கு முந்தின புஸ்தகமாக யூதாவிலே எழுதும் பொழுது, Even in Jude it reads, யூதா 3ஆம் வசனத்திலே, Jude verse 3, நான் பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதுவதற்கு நான் மனமாய் இருந்தேன், ஆனால் ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது அவசியம் என்று காணப்பட்டது. and exhort you that you should earnestly contend for the faith which was once delivered unto the saints. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy அப்ப name. அவருக்கு அன்றைக்கே ஒரு அவசியம்னு காணப்பட்டுச்சு. There was a need in those days itself. விசுவாசிகள் விசுவாசத்துக்காக போராடணும். The believers will have to try for the faith. தேவன் ஒப்பு கொடுத்த விசுவாசத்துக்காக அவங்க போராடணும். They will have to strive for the faith that was given unto them by the அதனால Lord. தான் பவுல் சொன்னார், That's why Paul said, நல்ல போராட்டத்தை போராடினேன், he said, I have fought a good battle. நான் ஓட்டத்தை முடித்தேன், I finished my race. என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன், I have protected the faith that was in me. நான் போராடினேன், I did என்னுடைய fight. விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். I did protect the faith that was in me. இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. நீதியின் கிரீடம், The crown would be kept for me. Righteous, the crown of righteousness is kept for தேவனுடைய me. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. எப்போ அவருடைய கிரீடம் வைக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, When is the crown of righteousness placed? விசுவாசத்தை காத்துக்கொண்டார். When you have protected the faith. ஆகையினாலே தான் எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Without faith it is impossible to please God. யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும்னு நம்புறீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? Those who want to please God, விசுவாசம் வேண்டும். இந்த விசுவாசத்தை நாம காக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். you have to protect this faith what is in you. ஆனால் நான் ஒன்றை தாழ்மையாக சொல்லுவேன். I tell you one thing humbly. இந்த ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது, When the Lord came into this world, தன்னுடைய மரணம், தன்னுடைய அடக்கம், தன்னுடைய உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் விளக்கமாக அறிவித்தார். and the obedience, the faith, the burial, everything was told in detail. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, Even in his life, அவங்க அநேகர் அதை விசுவாசிக்கல. and he did have faith in his life. விசேஷமாக தோமா விசுவாசிக்கல. Thomas didn't believe God. தாமஸ் அது விசுவாசிக்கல. Thomas didn't have faith in God. இயேசு வாரத்து முதலாம் நாள் உள்ளே வந்தார். The Lord came. அவர் சொன்னார், He said, வாரத்தின் முதலாவது நாள் இயேசு வீட்டுக்குள்ளே வந்தார். and he said, the Lord was here on the first day of Sabbath. சொன்னார், And he தாமஸ், said, Thomas, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், you have believed because you have seen. ஆனால் ஒரு கூட்டம் வரப்போகிறார், There is a generation which is going to come. காணாமல் விசுவாசிப்பார். They didn't see, yet they will believe. காணாமல் விசுவாசிப்பார். அவர்கள் தான் யார்னா பாக்கியவான்கள். They are the blessed people because they believe even though they see நான் not. சொல்லுவேன், I would say பேதுரு, Peter, யோவான், John, யாக்கோபு, and தோமா, James, Thomas, அவங்களோட ஊழியம் செய்த சகோதரிகள் and எல்லாரும் sisters. எப்படி விசுவாசித்தாங்கன்னா கண்டதினாலே விசுவாசித்தாங்க. And all these disciples, they believed because they seen it. ஆனா இங்க இருக்கிற ஒருவராகிலும் அவங்க கண்ட காட்சிகளை காணவும் இல்லை, அவங்க கேட்டது போல கேட்டவும் இல்லை. None of us who are seated over here have not seen anything what they had seen in their life. அவங்க இயேசுவை தொட்டு பார்த்தாங்க, They did touch Lord. இயேசுவோட தங்கி இருந்தாங்க, They did dwell with the Lord. இயேசுவோட சாப்பிட்டாங்க, They did eat with the Lord. அற்புதங்கள் எல்லாம் நேரடியா பார்த்தாங்க. They did see the miracles. இயேசுவோடு பல வருஷங்கள் அவங்க தங்கி இருந்தாங்க. And they dwelt with the Lord for many years. ஆனாலும் But இந்த விசுவாசம் வருவதற்கு அவர்களுக்கு பல பிரயாசங்களை
இயேசு பட வேண்டியதா இருந்தது. But the Lord tried them in many things to test the faith. அதனால தான் இயேசு சொன்னார், That's what the Lord said. நீங்க பாக்கியவான்கள் இல்ல. You're not blessed. நீங்க பாக்கியவான்கள் இல்ல. You're not blessed. நீங்க எதனால விசுவாசித்தீங்கன்னா, Why did you believe? கண்டதினாலே விசுவாசித்தீர்கள். You believe because you have seen the miracles of mine. விசுவாசம் என்றால் என்னவென்றால், What is faith or what is belief? நான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் If you would read Hebrews, முதலாம் வசனம் சொல்லுகிறது, Hebrews chapter 11. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளுடைய உறுதி, And it is the belief that makes it, காணப்படாதவைகளுடைய நிச்சயம். and it is the certainty that which you do not see. ஒரு காரியத்தை நம்புகிறார்கள், They believe on one thing அந்த நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்கிறார்கள். and they are steadfast to it. ஒரு காரியத்தை காணவே இல்லை, They have not seen that particular thing, ஆனா விசுவாசிக்கிறாங்க, but they believe ஆனா நம்புறாங்க. and they believe it. நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவ ஜீவியம் தரிசித்து நடக்கிறது அல்ல, விசுவாசம் நடக்கிறது. The Christian life நாம் is not by தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்கிறோம். a Christian life is not what you believe that you see, உண்மையான but you will have to believe that which you see not. உண்மையான சொல்வேன், ஆனால் அப்போஸ்தலர்களை காட்டிலும் நாம் பாக்கியவான்கள். More than the apostles, we are blessed. ஆதி சபையாரை காட்டிலும் நாம் பாக்கியவான்கள். Even we are blessed more than the early churches. ஏனென்றால் அவர்கள் கண்டு The விசுவாசித்தார்கள், early churches believed Jesus நாம் because they காணாமல் believe. விசுவாசிக்கிறோம். Because they see எத்தனை பேர் Jesus. விசுவாசிக்கிறீர்கள்? And we believe Jesus Hallelujah. though we see not. அதனால இயேசு அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு, That's why the Lord said, நமக்குள்ளே தேவன் தந்த விசுவாசம் the faith that the Lord has given unto us, பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற்றி இருக்கு. the faith that the Lord gave us converted us into a righteous person. இந்த விசுவாசம் என்ன செய்யும் என்று சொன்னால், What will the faith do unto us? விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். The faith will make all things that the Lord has promised come இந்த to pass. வார்த்தையை இன்னைக்கு நான் வற்புறுத்த விரும்புகிறேன். And I want to stress on that word. நீங்கள் தேவன் மேல் வைத்த உண்மையாய் விசுவாசமானால், If you really have faith, a true faith on the நீங்கள் Lord, விசுவாசிக்க கூடுமானால், and if you only believe, என்ன ஆண்டவர் சொன்னார்னா, what did the Lord say? உனக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ Whatever has been told அது unto you, எல்லாம் நிறைவேறும். and everything will come to pass. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இதுக்கு என்ன வேண்டும்னு கேட்டீங்கன்னா, What is that you require for it? உன்னுடைய விசுவாசத்தின்படியாக கடவுள். According to your faith, so shall it be. தேவனுடைய வார்த்தை மாறாதது. The words of the Lord will not change. பட் யாருக்கு நடக்கும்னு கேட்டீங்கன்னா, To whom will it accomplish? என் வார்த்தையை நீ விசுவாசித்தால், If only you நீ believe my என் word, மேல விசுவாசத்தை வைத்தால் if you have trust on me, அது நடக்கும். it will come to pass. இதை நான் சம்பவத்தை நான் தியானித்து கொண்ட வேளையில Even when I was pondering on this message, என்னோட உள்ளத்திலே ஆண்டவர், the Lord spoke to me. நான் நிறைய விசுவாச வீரர்கள் பட்டியல் இந்த பைபிள்ல இருக்கு. There are many servants of God who had faith. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னா அத்தனை பேர் விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் இருக்கிறாங்க. The faith list is given in Hebrews chapter 11. ஆனால் But இந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனுடைய விசுவாசத்தை தேவன் எவ்வளவு கனம் பண்ணினார் என்பதை எனக்கு காட்டி How did the என்னை Lord- கலிகூற பண்ணினார். how did the Lord honor the faith of an ordinary person? ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ளே An ordinary man, இந்த விசுவாசம் வந்தது. he had faith in லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் book of Luke, 35ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவன் ஒரு பிறவி குருடன். and there was a blind man who had faith on the Lord. If you read இவன் Luke ஒரு chapter 8, பல வருஷங்களாக பிச்சை எடுக்கிற ஒரு பெக்கர். and this particular man was a beggar who had faith அவனுக்கு in God. 2 பட்டம் கொடுக்க, பிச்சைக்காரன், அவன் குருடன். This particular person was blind from birth and he was a beggar. அந்த மனுஷனுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. This man had faith in the Lord. நீ கடைசில வாசிங்க சொல்லி இருக்குது. And the Bible says, கடைசி 2 வசனத்தை நீங்கள் வாசித்தால், லூக்கா எழுதின சுவிசேஷம் the Gospel according 18ஆம் to அதிகாரம் chapter 18, 42 43 வாசியுங்கள். 42 and 43 verses. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார்.
உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். And Jesus said உன்னுடைய unto him, விசுவாசம் verse 8, உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். Thy faith hath saved thee. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Thy faith hath saved thee. பாருங்கள், அவன் மட்டும் ரட்சிக்கப்படல, He was not into salvation. அவன் கண் திறந்துச்சு. His eyes was opened. அவன் கண்ணு மட்டும் திறக்கல, பிச்சைக்காரனாய் இருந்தவன் Though he was a beggar, தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் மாறினான். and he started worshipping and praising the Lord. நான் சொல்லுவேன், I would say. அநேகர் தேவனை மகிமைப்படுத்த அல்லது தேவனை ஆராதிக்கிறவர்களாக இந்த மனுஷன் மாற்றான். And this faith will lead many people to praise the Lord. ஒரு மனுஷனுக்குள்ளே வந்த விசுவாசம் A person who receives faith, அவனுடைய தேவையை சந்தித்தது, it did meet the needs அவன் of it, பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்கினது, and there was a full stop to his அநேகரை need, ஆண்டவர் அண்டை நடத்தினது. and it led him to the Lord. இது ஒரு பெரிய படித்தவன் அல்ல, And he was not a learned man, பெரிய பணக்காரன் அல்ல, and he was not a rich man, ஆபிரகாமை போல பெரிய விசுவாச வீரன் அல்ல. and he was not a person like Abraham who had faith, வேதத்திலே பிச்சைக்காரனாய் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு மனுஷன் and he was introduced as a beggar in the Bible, அநேகரை ஆண்டவருடைய நடத்தினவனாய் மாறினான். and he was led to the Lord because இதுக்கு- of this faith. இதுக்கு ஆண்டவர் சொல்றார், The Lord says, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. your faith has saved thee. இவனுடைய விசுவாசம் என்ன? And what is this faith? இவனுக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சு? What was the faith in him? நீங்க வாசித்தீங்கன்னா And if you would read, இவனுடைய விசுவாசத்தினுடைய வளர்ச்சி 7 விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. and there was a steady growth in his faith. நான் எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. I do not have time to முக்கியமா expound all this. அவனுக்குள்ள விசுவாசம் எப்படி வந்தது? How did he receive this faith? அவன் யார் தெரியுமா? You know who he was? ஒரு பிச்சைக்காரன். And he was a beggar. அவன் எங்க உட்கார்ந்திருக்கான்னு சொன்னா, And where was he seated? எரிகோவின் போகிற வழி அருகே உட்கார்ந்திருக்கான். And he was seated on the way onto Jericho. நம்ம நிறைய ஜெரிகோவை பற்றி நிறைய நம்ம படிச்சிருக்கோம். We have read many things about Jericho. வேதத்தில் உள்ள நிறைய பட்டணங்களை காட்டிலும் எரிகோவை பற்றி நிறைய எழுதியிருக்கு. And Jericho was very famous. எரிகோ பாழாக்கப்பட்டது, And it was அதை praised. திரும்ப கட்டினார்கள். And they rebuilt it. இயேசுவினுடைய காலத்திலே ரோம ராஜா அதை கட்டி பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்றதுக்கு பெயர் And வச்சான். this place, Jericho, was called the city of palm. இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு நீங்க போனீங்கன்னா Even today, if you go to Israel, அங்க பேரீச்ச மரங்கள் வித்தியாசமானது, ரொம்ப விலை உள்ளது. the dates what is found over there are special. பேரீச்சம் பழத்துக்கு நல்ல பெயர் போன இடம் எரிகோ. And this place is famous for ஆகையினாலே dates. அங்க நிறைய பிசினஸ் பீப்புள், நிறைய பேர் வாங்குறது, கொள்ளுகிறவர்கள், போகிறவர்கள், நிறைய பேர் அந்த ஊருக்கு வந்து போய் கொண்டிருந்தார்கள். And the people, the businessmen go over there and trade on these dates. உங்களுக்கு தெரியும், எங்கே கூட்டம் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் மறக்காம யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா பிச்சைக்காரன் இருப்பான். And wherever there is a big congregation, there will be beggars. நம்ம சபை சின்னதா இருக்கும்போது யாரையுமே காணோம். When this church was small, I never used to find beggars outside. வாரம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வருகிறது போல அங்க ரோட்லயே நேரா ரட்சிக்கப்படுறாங்க. Even the beggars over there, they are being saved இந்த because every பிச்சைக்காரர் Sunday they come கூட்டம் over பெருகி here. கொண்டே போகிறது. The beggars are increasing in numbers. எனக்கு இவங்களை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல, இதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல, I do not know how this is happening. இவங்களை எப்படி திருப்திப்படுத்தவும் தெரியல. I do not know how to satisfy them. புதுசா பிச்சைக்காரங்க வர்றாங்க. There are every day, every Sunday there are new faces. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், அங்க கூட்டம் இருக்கு. And all these beggars, they know one thing, there is a big gathering. இங்க கூட்டம் இருக்கு. There is a big gathering. அதனால இவன் பிச்சைக்காரன் வாசல்ல உட்கார்ந்திருக்கான். These beggars, they come நல்லா and wait. கவனிங்க, ஒவ்வொரு நாள் இவன் என்ன பண்ணிருக்கானா, நல்ல எல்லா கனமான்களே, அவன் கனவானோ, அவன் கஞ்சனோ, அவன் கொடுக்குறானோ கொடுக்கலையோ, போகிறது வாலிப பொண்ணோ வயசான கிழவியோ, அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பானா, அம்மா, ஐயா, கனவானே, தர்மவானே. அவன் போகிறவன் கஞ்சனா கூட இருப்பான், அவனோ தர்மவானே. ஒவ்வொரு நாளும் மனுஷனை புகழ்ந்தாதான் அவனுக்கு என்ன கிடைக்கும். And what these beggars will do, they will praise up all the people who come out. They will ask them for alms. போறது குழந்தையோ கன்னி பெண்ணோ, அம்மா, ஐயா, பெரியவரே, Whether they are young என்னத்தையாவது அவன் புகழ்ந்தாதான்
சோறு கிடைக்கும். Whether they are young or old, the beggar got to praise them for hours. டெய்லி எத்தனை வருஷம் பிச்சை எடுத்தானோ தெரியாதுயா. I do not know for how many long years he was begging. ஒரு நாள் அந்த ரோட்ல நிறைய பேர் நடக்கிறாங்க. And one day he found that many people were walking on the street. எதுக்கே உட்கார்ந்திருக்க? Why are you seated? பிச்சை எடுக்க உட்கார்ந்திருக்கான். You are seated over here. இன்னைக்கு நிறைய பேர் நடக்கிறாங்க. There are a lot of people today. நான் அந்த பிச்சைக்காரனா இருந்தா உடனே தகர டப்பா பழமா குலுக்கி அம்மா ஐயா 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 எல்லாம் விட்டாச்சுல இன்னைக்கு விட்டா இந்த மாதிரி கூட்டம் கிடைக்காத. If only I had to be in that place, I would have shouted loudly and asked for help. ஐயோ இன்னைக்கு எந்த நரி முகத்துல முழிச்சமோ தெரியல, எனக்கு நிறைய பேர் வர்றாங்களே கூட்டமா. There are a lot of people today. ஐயா கனவானே ஐயா அம்மா ஒரே சத்தம் போட்டு. If I had to be there, I would have been shouting at the tip of my voice for help. ஆனா வித்தியாசமான பிச்சைக்காரங்க இருக்காங்க. But this beggar was totally different. நிறைய நடந்தா தான் தொழிலை விட்டுட்டு பிச்சை எடுக்கிற பிசினஸை விட்டுட்டு மற்றவங்களை கூச்சல் போடுற பிசினஸை விட்டுட்டு இது என்னங்கன்னு விசாரிச்சு. This beggar did one thing. He didn't ask for alms, he didn't ask for help, but he inquired about the people, what is happening. ஏன் இவ்வளவு பேர் நடக்கிறாங்க? And he asked the people around there as to why so many people are walking. நசரேயனாகிய இயேசு போகிறார். And it is Jesus of Nazareth who has come over here. That is why. அவனுக்குள்ள விசுவாசம் வந்ததனுடைய காரணம் the inquiry faith. Thank you, Lord. அவன் விசாரிக்கிற விசுவாசம். And he started inquiring because the faith entered into his heart. விசாரிக்காத ஒருவனுக்குள்ளே விசுவாசம் வர போகிறதே இல்லை. And if you inquire not, faith shall not come into you. பாருங்க இங்க கூட வெளியே பிச்சைக்காரங்க உட்கார்ந்திருக்காங்க. There are a lot of beggars outside here. வருஷத்துக்கு 52 வாரமும் தவறாமல் வந்த விசுவாசிகளை கை தூக்குங்கன்னு சொன்னா நீங்க நிறைய பேர் கை தூக்க மாட்டீங்க. And if only I ask the believers to lift up your hand who have come down for 52 weeks. 52 வாரமும் போன வருஷத்துல நான் வந்து ஆராதனைக்கு தவறாம வந்தேன் அப்படின்னு சொன்னா கை தூக்க பார்க்கலாம். And who have come without fail. எப்படியாவது ஒரு வாரம் 2 வாரம் ஆப்சென்ட் ஆயிருக்கும். ஆனா அவங்க 52 வாரம் வந்தாங்க. And all the 52 weeks these beggars would have been present. எங்களுடைய 52 பிரசங்கத்தையும் கேட்ட ஒரே ஒரு ஆள் வெளியே உட்கார்ந்திருக்காங்க. The only person who have heard all my sermons would be these beggars. ஆனா ஒரு நாள் ஆகிலும் இந்த பிரசங்கத்தை விசாரிச்சது இல்ல. But they did not inquire about these preachings. என்னடா எங்கிருந்து இல்லாம வராங்களே, திருத்தணில இருந்து வராங்க, மகாபலிபுரம் இருந்து வராங்க, எங்கிருந்து இல்லாம வராங்க, ஏன் வர்றாங்க அப்படின்னு ஒரு விசாரணை அவங்க யாராவது ஒருத்தர் பண்ணி இருந்தா நிச்சயமா அலங்கார வாசல் இருந்து உள்ள வந்திருப்பாங்க. Thank you, Lord. None of these beggars who are over here would have inquired what is happening. விசாரிக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை உன் விசாரணை இல்ல, அம்மா தாயேன்னு சொல்லி பணம் கறந்துட்டு போறதுக்கு உட்கார்ந்திருக்காங்க. These beggars, none of them would have asked what is happening inside. They wouldn't have inquired, but the main aim was to beg. அவங்க மாற போறதே இல்ல. And it is not going to change at all. என்றைக்கு அவங்க என்குயரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, the day you start inquiring, அன்றைக்கு விசுவாசம் வந்துரும். Only on that particular day faith will enter into your heart. நான் சொல்லுவேன், I would say, நீங்க கேட்கிற அதே பிரசங்கம் கேட்டுட்டு இருக்காங்க. The message what is being preached onto you. அவங்களுக்கு இன்னொரு செய்தி பேசல. Thank you, Lord. பிச்சைக்கார மகாநாடு நடத்தி அவங்களுக்கு பிச்சைக்காரி பேசல, இதே செய்தியை அவங்க கேட்கறாங்க. These beggars who are outside, they are listening to the same message what is being preached onto you. இந்த செய்தியில நீங்க நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. You have been blessed because of these messages. நிறைய உயர்த்தப்பட்டிருக்கீங்க. You have been exalted. உங்க வாழ்க்கையில மாற்றம் அடைஞ்சிருக்கீங்க. There has been transformation in your life. ஆனா அவங்க அடையல. They have not ஏன்னு கேட்டீங்கன்னா, you know why? அவங்க வந்து எனக்கு விசாரிக்கல. They did not inquire as to what is happening here. அதே காரியம் தான் விசுவாசிகளுக்கு இருக்கு. The same thing is being 17ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் chapter 17 Acts of Apostles. Acts of Apostles 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. Thank you Jesus. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா, வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் டெய்லி தினந்தோறும் என்ன செய்தாங்க? வேத வாக்கியங்களை கேட்ட வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தாங்க. Thank you, Lord. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தாங்க. They came to church on Sunday. வசனத்தை கேட்டாங்க.
They heard the message. வீட்டுக்கு போனாங்க. They went back to the home. வீட்ல 6 நாள் இருக்க போறாங்க. They are going to be at home for 6 days. 6 நாள் என்ன செய்தாங்கன்னா, What did they do on இந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்ட பிரசங்கத்தை 6 நாள் உட்கார்ந்து காரியம் எப்படி இருக்கா? They started pondering on the message that they heard இந்த on வசனத்துல Sunday. இப்படி இருக்கா? They started searching. அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தார்கள். They started searching the scriptures. அதனால என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, What happened in அவங்க result? நல்ல குணசாலிகளாய் மாறினார்கள். And they became righteous. தெசலோனிக்க பார்க்கலாம். It is not only Thessalonican people. எப்ப மாற்றம் வந்துச்சு? When was the வசனத்தை transformation? மனோவாஞ்சா ஏற்றுக்கொண்ட பொழுதல்ல. It is not when they received அந்த the faith. வசனம் வீட்டை உட்கார்ந்து நாள் தோறும் ஆராய்ச்சி பண்ண. And they started pondering on the word day and night at home. நீங்க உண்மையா விசுவாசிகளை பார்த்து அன்பா நான் கேட்கிறேன். I'll ask the believers எத்தனை of it. விசுவாசிகள் வாழ்க்கையில, எத்தனை விசுவாசிகளுடைய வீட்டுல இந்த வேத ஆராய்ச்சி இருக்கு? When how many of you all do search your scriptures at home? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்டாச்சு. You did hear the message on Sunday. நல்ல டைரியில எழுதியாச்சு. Everything has been taken note. எதுக்கு டைரி எழுதினா எனக்கு தெரியாது. டைரி எழுதியாச்சு. It is the notes have been taken. வீட்டுல உட்கார்ந்து If you go back, இன்னைக்கு தேவவசனம் இப்படி சொன்னாரு. did you go back and ponder on this? இந்த விளக்கம் கொடுத்தாரு. Do you go back and இப்படி ponder on it? இருக்கிறதா Thank you. என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், Have you ever examined? வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். Search the scriptures. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. And you shall receive eternal life. வேத வாக்கியங்களை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் எவனோ அவன் கனி தருகிற செடியாய் இருப்பான், அவன் செய்வது வாய்க்கும். And he that meditates on the word day and night, he shall be prosperous, and he shall be like a tree யாருக்கு planted by the river's border. வசனத்தை கேட்கிறவனுக்கு இல்ல. It is not those who hear. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை கேட்கிறார்கள். Lot of people do hear the word. நிறைய குடும்பத்தார் குடும்பமாய் கேட்கிறார்கள். And you, as a family, we hear the word. எத்தனையோ தூரம் வந்து வசனத்தை கேட்கிறார்கள். And people abroad, they do hear the word. பட் ஏன் வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னு Why is there no change in their life? வசனத்தை ஆராய்கிற பழக்கம் Because இல்லை. we search not the scriptures. தியானிக்கிற பழக்கம் இல்லை. We do not meditate on the word. உங்களுக்கு தெரியும், You know it. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். And Jesus died and he was buried and he resurrected on ரெண்டு the third. சீஷர்கள் துக்கமுகமாய் நடந்து போகிறார். And the disciples, they were walking in a sad இயேசு countenance. நடுவிலே வந்து, Jesus came in the midst. ஏன் துக்கமுகமாய் போறீங்க? Why are you in sad countenance? எனக்கு எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரில் என்ன கம்யூனியன் இருக்கு. Thank you, Lord. நான் ரொம்ப ரேட் எடுக்க விரும்பல. அதனால லூக்கா 24ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்களா? If you would read Luke chapter 24. ஏன் துக்கமாய் நடந்து போறீங்க? Why are you walking with sad countenance? உமக்கு தெரியாதா? Do they not know? ரட்சகராய் இயேசுன்னு இருந்தாரு. There was a savior who was in our midst. அவரை நாங்கள் நம்பினோம். We did எங்களை believe that. ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பினோம். We thought he would redeem us. ஆனா அவர் இறந்து போயிட்டாரு. Now he has died. ஆனா சில சகோதரிகள் வந்து சொல்றாங்க, But the ladies, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்றாங்க. the ladies come and say that எங்களால் Jesus is நம்ப alive. முடியல. எங்களால் நம்ப முடியல. We are not able to believe it. இயேசு கேட்டார், What did Jesus say? மோசே, Moses, தீர்க்கதரிசி, the prophet, இவர்கள் எல்லாரும் சொன்ன வார்த்தைகளை நம்ப முடியாமல் இருக்கிற குருட்டாட்டம் பிடித்தவங்க. and there was a gathering which did not believe the words of உங்களுக்கு Moses. வசனம் தெரியும். They knew the word. மோசே சொல்லியிருக்கார். It has been uttered by தீர்க்கதரிசி Moses. சொல்லியிருக்கிறார். The prophets have said. 3.5 ஆண்டு நான் சொல்லியிருக்கிறேன். And even I have uttered this. மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், எழும்புவேன், இதெல்லாம் சொல்லியிருக்கேன். Even I, as Jesus has said, I would die, I would be buried, and I would resurrect. எல்லாத்தையும் கேட்டுட்டு விசுவாசிக்க முடியாத மந்த இருதயம் உள்ளவர்களே. And in spite of hearing all this, there was a people who did not trust. உங்கள் துக்கத்துக்கு காரணம் என்ன? Why are you sorrowful? உங்கள் வேதனை காரணம் என்ன? Why are you so sorrowful in உங்களுடைய this இந்த world? நடைக்கு காரணம் என்ன? What is the reason? இந்த பிரச்சனை காரணம் என்ன? What is the reason? வசனத்தை நீங்க கேட்காதனால அல்ல. It is not that because you did not hear the வசனத்தை word, நீங்கள் விசுவாசிக்காதனால. because you did not have
trust the word of the வசனத்தை நீங்க விசுவாசிக்கல. Lord. You did not trust the word. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் If only you believe, இந்த வசனம் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கும். and it will bring great joy, உங்க வீட்டு சாபத்தை நீக்கி இருக்கும். and it will remove உங்க the curse துக்கத்தை from you, மாற்றி இருக்கும். and it will transform your உங்கள் sorrow, கண்ணீரை துடைச்சிருக்கும். and it would have wiped your tears, உங்களை விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றி இருக்கும். and it would have transformed you as righteous and ஆனா இந்த faithful person. வசனத்தை நீங்க விசுவாசிக்கல. But you did not trust the word. ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்திலே நீ வேத புஸ்தகத்திலே Even in the scriptures, the Lord said, 11ஆம் அதிகாரம் லேவியராமத்தின் புஸ்தகத்தை வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்க. if you would read அங்கே Leviticus chapter 11, மனிதர்கள் புசிக்கத்தக்கது புசிக்கத்தகாது என்று சொல்லி மிருகங்களை பிரித்தார். and it has been said over there what you could consume and what you should not, சுத்தமான மிருகம் அசுத்தமான மிருகம் and what is என்றார். pure and what is unclean. மிருகங்கள் கூட சுத்தமானது அசுத்தமானது என்று பிரிக்கப்பட்டது. Even in the beast it has been said as clean and unclean. சுத்தமான மிருகத்துக்கு என்ன தகுதின்னு கேட்டீங்கன்னா What is the qualification for அதனுடைய cleanliness? குளம்புகள் விரிந்திருக்கணும், ஒன்னோட ஒன்னு ஜாயிண்டா The இருக்கணும். hoof should be இது divided. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. It should be divided, இன்னொன்று அந்த சாப்பிடுற ஆகாரத்தை அசை போடணும். and it should chew the cud. அது அசை போடணும். It should chew the cud, உதாரணமாக ஆண்டவர் ரொம்ப பலி சொன்னது ஆடும் மாடும். and it is been what is being offered is the cattle. இந்த ஆட்டை மாட்டை எடுத்து பாருங்க, If you would read the cow and the goat, நல்லா போய் சாப்பிடும், and it would eat, நல்ல புல்லு கிடைச்சா நல்ல வெயில்ல நின்று நல்ல புல்லு சாப்பிடும். and it would have the grass to the full, நம்மள மாதிரி ஏசி ரூம்ல உட்கார்ந்தெல்லாம் புல்லு மேயாது. not in the AC rooms. நல்ல ஏசி ரூம்ல உட்கார்ந்து புல்லு திங்காது, நல்ல Not- வெயில்ல உட்கார்ந்தா புல்லு திங்கும். The cow will chew, நல்ல வயிறு ஃபுல்லா புல்ல தின்றும். the cow will graze in the hot sun, தின்னுட்டு என்ன செய்யும்னா And ஒரு what it would do? அமைதியான இடத்துல படுக்கும். and it would go to a shady place. நான் ஒரு புத்தகத்துல வாசித்தேன், அந்த காலத்துல Even in those days, இந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் இல்லாத காலத்துல even those days, கிணறு தோண்டணுமானா நல்ல மாட்டை வந்து புல்லு மேய விட்டுருவாங்களாம். and if you have to dig a well, they used to allow the cow to graze. அது நல்லா புல்லு மேய்ஞ்சிட்டு After the grazing, அது எங்க போய் படுக்குதுன்னு பார்ப்பாங்களாம். and after grazing, the cow will go and rest at எல்லா one இடமும் place, படுக்காது, அது கரெக்டா படுக்கும். and that cow will rest at அந்த one particular படுக்கிற spot. இடத்தை தோண்டுனீங்கன்னா பக்கத்திலேயே தண்ணீர் இருக்குமா. And if you would dig the place where the cow rested, you will ஆண்டவர் find அதுக்கு water. அதுக்கு ஞானம் கொடுத்திருக்காரு. The Lord has given ஏன்னு the cow கேட்டீங்கன்னா the knowledge, அது குளிர்ச்சியான இடத்தை போய் தேடுமா. and that will hunt for a cool place. இந்த கீழே உள்ள தண்ணீருடைய குளிர்ச்சி மேல இருக்கிற இடத்தை பார்த்து அங்க படுத்துக்கிடும். And the cow will rest in a place which is very cool. இனி கிணறு தோன்றவங்க எவனையா கூட்டு காசு கொடுக்காதீங்க, மாட்டை பிடிச்சு ஆட்ட விடுங்க. Nowadays, it is totally different. இது மந்திரம் இல்லை, தந்திரமும் இல்லை, இது முன்னோரு பாட்டி வைத்தியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. பார்த்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, After that, what the cow will do? தான் சாப்பிட்ட உணவு வயதுக்கு எடுக்கும். The cow would bring forth all that has consumed to the mouth once again. புல்லு மேயும் போது கண்ணை திறந்துட்டு மேயும், அசை போடும்போது கண்ணை மூடிட்டு அசை போடும். And when the cow used to graze, it will have its eyes open, but when it is cut chewing, it will have the eyes closed. நல்லா கண்ணை மூடிக்கிட்டு And it will close its eyes, என்னத்தை நினைக்கும் போது அழகாக உட்கார்ந்து அமைதியா and it will be resting in that cool place and will chew the cud. அப்புறம் உள்ள சாப்பிடும். And it will chew the cud. இந்த புல்லு தான் பாலா மாறும், This grass will எலும்பா be மாறும், transformed into milk, மாம்சமா மாறும். and it will be transformed into flesh. ஒண்ணு தெரியுமா, Do you know one இந்த thing? மாடு மாத்திரம் அசை போடாவிட்டால் உடனடியாக அன்றைக்கு வெட்டினரி டாக்டர் வந்து நீளமா ஊசியை குத்திடுமா. And if the cow does not உடனடியா எஜமா ஓடி போய், சார் மாடு அசை போடல, அசை போடலைன்னா அந்த மாடு சிக்காயிடுச்சுன்னு அர்த்தம். when the cow does not chew the cud, it means the cow is sick. ஏனென்றால் அசை போடாவிட்டால் தான் சாப்பிட்ட இந்த உணவே விஷமாகி மாடு செத்து போயிடும். If the cow does not chew the cud, the food will become poison in its blood, and இந்த புல்லு ரெண்டு வேலையை செய்யும். the grass will do two things. அசை போட்டா இதுக்கு ஆசீர்வாதமா மாறும். If the cow chews the cud, it will become a அசை blessing. போடாட்டா அதுவே அதுக்கு வினையா மாறிடும். If the cow does not chew the cud, it will become poison to its body. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த வசனம்தான் நமக்கு ஆசீர்வாதம்.
இந்த வசனத்தை நம்ம அசை போடாட்டா கேட்ட வசனமே நமக்கு நியாய தீர்ப்பு நாள்ல வந்து Thank நிற்கும். you, Lord. Even in the Christian life, it is quite similar. If you chew not the cud of the scriptures, it might turn into a poison the day of judgment. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நாட்களிலே உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து எங்களுக்கு கமெண்ட் எழுதுறாங்க. ரொம்ப சூப்பர் வேர்ட்ஸ். Thank you, நீங்க Lord. வசனத்தை வசனமா செய்றீங்க. Thank you, ஏசியால நல்ல வசன பிரசங்கிக்கப்படுகிறது என்னெல்லாமோ சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கோ எனக்கு எப்படி இருக்கோ ஆண்டவன் தான் அறிவார். Even our messages which has been watched or which has been viewed at the எப்போதுமே telecast. உள்ளூர்ல தீர்க்கதரிசி கணக்கு இருக்காது இல்லையா, வெளியில தெரியும் வழியா. Thank you, Lord. The people, they do appreciate our preachings. ஆனா எனக்கு அந்த வசனம் வாசிக்கும் போதெல்லாம் யோசிப்பேன், Even when I read the word, I would ponder. எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம். And what plenty is given நீங்க unto a கை person, தட்டிட்டு, you are answerable to பாஸ்டர் it. சூப்பர் வசனம் கொடுத்தாரு, பாஸ்டர் வசனமா பேசுறாரு, நீ Thank you, Lord. கேட்டு நீ ஒழுங்கா உனக்கு செரிச்சதுன்னா நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ செரிக்காம போயிடுச்சுன்னா உனக்கே ஆபத்தா முடிஞ்சு போயிடும். The message is what I preach. If it gets digested to you, it might be fruitful unto you. If it digests not, it might turn into a poison to you. எத்தனை விசுவாசிகள் How many believers? நீங்க கேட்கிற பிரசங்கத்தை வீட்டுல தியானிக்கிறீங்க? And how many of you who hear the message over here, எத்தனை they will ponder on குடும்பம் it? கணவன் மனைவி பிள்ளைகளாக உட்கார்ந்து குடும்பமாக வசனத்தை தியானிக்கிற பழக்கத்தை எத்தனை வீட்டில் வச்சிருக்கிறீங்க? And how many of us as a family do we meditate on this word, what we hear? இங்க மூடுற டைரியே சரி, இனி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திறக்கலாம். The diary, what we close today, we open it only next நான் Sunday. நினைக்கிறேன் நிச்சயமா நீங்க பரலோகத்துக்கு வரீங்களோ இல்லையோ, உங்க டைரி கண்டிப்பா பரலோகத்துக்கு வரும். I do not know whether you would come, but certainly the diary would come to the ஏன்னா உங்க டைரியில வேற ஒண்ணும் அனாவசியமான ஒரு காரியம் இல்ல, Whatever எல்லா you வசனத்தினால நிறைச்சு வச்சிருக்கீங்க. whatever is being inscribed over here, it is all God's words. So certainly the diary will go to heaven. நிறைய பேர் தீர்மானிட்டாங்க, இனிமேல் டைரி எழுத மாட்டேன் பாப்பா. Thank you, Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. Glory be to God's holy name. நான் எல்லா பயத்தோடும் சொல்றேன், தியானிங்க, Meditate. வேத வசன தியானிங்க, Meditate on the word. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. Glory be to God's holy name. நான் சொல்றேங்க, நான் ரொம்ப படிச்சது இல்லைங்க, I'm not a learned man. நான் படிக்கல, I'm not a learned man. நான் படிச்ச வரைக்கும் ஒழுங்கா படிச்சேன். Whatever I have studied, diligently I studied. ஒழுங்கா படிச்சேன். I did study diligently. வாத்தியார் பாடம் எடுக்கும்போது என் கண்ணை அங்கங்க அசைக்க மாட்டேன். When the teacher used to teach me, I மலையே உடைஞ்சு விழுதுனா கூட நான் திரும்ப மாட்டேன். used to listen carefully to the teachings. அப்படியே படிச்சிருக்கேன். I will listen to it. வீட்டுக்கு போவேன், I would go back. இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, I would, இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, what is that he has taught us? அரைச்சு 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 வச்சு என் எக்ஸாம் பேப்பரில் பார்க்குறேன், டேய் இவன் படித்ததே பார்த்தலடா, எப்படா தொலைஞ்சி மார்க் வாங்கினான், அதான்டா அரைச்சேன். And people used to wonder, he never used to listen carefully. Since I used to listen carefully, I used to reproduce everything because I chewed the cud in the தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to God's holy name. அதான் சொல்லுவேன் பாருங்க, சில வேளைகளில் எனக்கு ரொம்ப கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பழைய சம்பவத்தெல்லாம் மறக்கவே முடிய மாட்டேங்குது. I'm not able to forget the old things. சினிமா பார்த்த காலத்திலையும் அப்படி தான் அரைச்சேன். Even those days when I used to movies, அதனால இதெல்லாம் எனக்கு எடுக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. it was very difficult for me to leave all that. ஆனால் அன்றைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு போன வார பிரசங்கத்தை கேட்டு பாருங்க, எத்தனை சொல்றாங்க பாருங்க. As the believers who are seated over here, what did I preach? What did I preach last week? They may not be able to tell it. சத்தியமா கை தூக்கமானு தெரியும், கை தூக்குங்க. ஏன் அவமானப்படுத்தலாம்? Thank you, Jesus. ஏன் உங்களை அவமானப்படுத்தணும்? Why do you நீங்க want? அதுக்கப்புறம் யோசித்தீங்களா? Thank you, Lord. என்னடா ஒருத்தன் கத்திட்டு கிடந்தானே, What is that? என்னடா மூச்சை பிடிச்சு ஒருத்தன் கத்துனானே, What is that? என்னடாண்டா பேசினான்? What is that he preached? நீங்க திரும்ப பைபிளை திறந்தீங்களா? Did you open your Bible? திரும்ப பார்த்தீங்களா? Did you see that? ஏன் உங்களுக்கு வசனம் மனதில் இல்லைங்க? Why is that it is not in your heart? ஏன் உங்க மனசுல வசனம் இல்ல? Why is it not in your heart? உங்க பிரச்சனைக்கு ஏங்க வசனம் நிக்கல? Why is that it is not in your mind? கேக்குறதில்ல. It is not hearing. You got to meditate on it. Meditate. Thank you, Lord.
இரவும் பகலும் அதிலே தியானமாய் இருந்தால் meditate upon the word day and night, அவன் பாக்கியவான். and he shall be blessed. வசனம் கேட்கிறவன் இல்ல, It is not hearing the word, வசனம் பிரசங்கிக்கிறவன் இல்ல, it is not preaching the word, வசனம் தியானிக்கிறவன். it is meditating on the word. நான் உண்மையா சொல்லுவாங்க, I would tell you sincerely, உங்களில் அநேகர் மாதிரி நான் படிச்சதில்லை, I'm not a learned like you ஆனா people. உங்க எல்லாரும் காட்டில் ஒரு பாக்கியவானா நின்றுகிட்டு இருக்கேன். I am blessed, more blessed than you all. நான் பைபிள் காலேஜ் படிச்சதுனால இல்ல, I did not study in theology எனக்கு college. யாரும் என்னெல்லாம் கொடுத்ததுனால இல்ல. It is not because என் of my வேலை என்ன knowledge. தெரியுமா, என் வேலை என்ன தெரியுமா, இதை வாசிக்கிறேன், My work is only to read and ponder. இதுல 1000 கேள்வி கேட்பேன். ஒரு வசனம் கேட்டால் 1000 கேள்வி கேட்பேன். There are thousands of questions that come into my mind by அந்த reading. கேள்விதான் என்னை விசுவாசம் நடத்துச்சு. And even those questions led me to faith. எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, Lot of people have asked, இதெல்லாம் எப்படி உங்க மண்டையில ஊதிக்குது? மண்டையில ஊதிக்கிறது இல்ல, how are these things come into your mind? அரைக்கிறேன், I meditate on it. மணிக்கணக்கா அரைக்கிறேன். I do meditate upon it. ராத்திரி படுத்துக்கொண்டே அரைச்சிக்கிட்டு இருக்கேன். Even at night hours, I கார்ல meditate. போகும்போதே அரைச்சிக்கிட்டு இருக்கேன். Even when I travel, I meditate. என் வேலையே தான். It is my work. ஆகனால That's why இந்த பிச்சைக்கார மாதிரி தான் நான் இருந்தேங்க. I was like the beggar over there. இவனுக்காவது 4 பேர் பிச்சை போட்டாங்கங்க. And இவனுக்காவது 4 பேர் பிச்சை போட்டாங்க. there were people who gave him alms கண்ணு இல்லன்னு போட்டான். because he was blind. ஆனா எனக்கு ஒரு பய பிச்சை போடலங்க. And there was no one who என் came to my help. போடல, என் சொந்தங்களும் போடல, என் பந்தங்களும் போடல, எவனும் பிச்சை போடல. ஒருவேளை ஆகாரம் கிடைக்கல. When I was in need, none of my relatives came to my rescue. இந்த பிச்சைக்காரனை விட கேடுகட்ட பிச்சைக்காரனா இருந்தேன். And I was worse than this particular beggar. என்ன பாக்கியவானா மாறினது தெரியுமா? You know how I became blessed? இந்த வயதிலேயும் நான் வந்து இதை விசாரிச்சுக்கிட்டே இருக்கேன். Even at this age, வசனத்தை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், வாசிக்கிறேன், தியானிக்கிறேன். even at this age, I read the word, I ponder on it, I meditate on the word day and night. எல்லா பயத்தோட சொல்லுகிறேன். With all fear I tell you. கேட்கிறவங்களா இருக்காதீங்க. Don't be only hearers. கேட்டதை நாள்தோறும் இப்படி இருக்கா, Thank you, இப்படி இருக்கா, Search the scriptures. பாஸ்டர் இப்படி சொன்னாரு, இப்படி இருக்கா, Search the இப்படி scriptures. இருக்கா, நீங்க தியானிச்சு பாருங்க. If only you meditate on the word, யாரா மாத்திரும்னு கேட்டீங்கன்னா பாக்கியவானா மாத்திரும். and you will be transformed into a blessed இப்ப person. சம்பவத்தை வாசித்து பாருங்க. அவன் முதல்ல விசாரித்தான். And he inquired, அவர் நசரேனாகிய இயேசு போகிறார் என்று சொன்னார்கள். and the people around them said, it is Jesus of Nazareth who is going. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இயேசு போகிறார் என்று அறிவித்த உடனே, சொல்லுங்க, இயேசு போகிறார் அறிவிச்சாங்க. And they announced to him that Jesus was going. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தான்? What he should have done? அங்க போறவங்க கையை பார்த்துக்கிட்டு இருந்தான். அம்மா, And he should have asked for alms. ஏதாவது கொடுங்க ஐயா. And he should have asked for alms. விசுவாசம் உள்ள வந்த உடனே The moment the faith entered his heart, பாட்டை மாத்தினான். and he changed into a இதுவரைக்கும் different யாரை tune. கூப்பிட்டான்? மனுஷர்களை. And he was thus far யாரு looking unto the உதவியை human. தேடினா? Thank you, Lord. மனுஷ உதவிகளை. And he was surviving on the help of, இதுவரைக்கும் அவன் யாரை புகழ்ந்துகிட்டு இருந்தான்? and who he was மனுஷர்களை praising. புகழ்ந்தான். He was praising the people எப்போ of God. இயேசுங்கிற வார்த்தை அவனுக்குள்ள விசாரிச்சு கண்டுபிடிச்சானோ, இவன் பாட்டை நிறுத்திட்டான். மனுஷரை புகழ்றதும், Thank you, Lord. மனுஷரை கூப்பிடுறதையும், மனுஷரை பார்க்கறதை விட்டுட்டு இப்ப ஒரே ஒரு பாட்டு The பாடினான். moment he heard that Jesus, நசரேனாகிய இயேசுவே இறங்கும். the moment he heard about Jesus, he started praising only the Lord. He left the people alone. He was looking to உண்மையாய் the Lord for ஒருவன் help. தேவனை விசுவாசித்தால் And he believed the Lord with whole heart. எந்த மனுஷ உதவியும் தேட மாட்டான். And he did not look for the human எந்த help. மனுஷன் நோக்க மாட்டான். And he did not look for the எந்த human help. மனுஷனையும் புகழ மாட்டான். And he would not praise any man. தமிழ்ல சொல்வாங்களே, எந்த மனுஷனையும் காக்க பிடிக்க மாட்டான். And he would not please any person. அவன் யாரையும் காக்க பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. And he did not please anyone. யாரையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. There was no யாரையும் need புகழ for, வேண்டிய அவசியம் இல்லை. there was no need to look onto human help. அவன் கண்கள் யார் நோக்க தெரியுமா? And his eyes was fixed, நசரேனாகிய இயேசுவே. and his eyes was fixed on Jesus of நசரேனாகிய Nazareth. இயேசுவே, Jesus of Nazareth, எனக்கு இறங்கும். please come down. நான் சொல்லுவேன், Have mercy. வேத புஸ்தகத்திலே 2 மகிமையான விசுவாசம் பற்றி எழுதி இருக்கிறது. And it is written about 2 ரொம்ப people, ரொம்ப அருமையான ஜனங்கள். and they were ஒன்று excellent. நெகமையா,
இன்னொன்று எஸ்ரா. And one person is Nehemiah and one person is Ezra. இந்த நெகமியா ஒரு நாள் அரசாங்க பதவியில உயர்ந்த பதவியில இருக்கிறான். And Nehemiah was at a very good post. ஒரு நாள் துக்கத்தோடு வருகிறான். And with a sad countenance he comes home. ராஜா கேட்கிறாரு, The king asks him, என்னப்பா ரொம்ப துக்கத்தோட போற? why are you so இது crestfallen? மனதின் துக்கமே அல்லாமல் வேறு அல்ல. And it is the burden in your heart. அவர் சொல்றாரு, And what does Nehemiah say? எங்க நாடெல்லாம் எரிக்கப்பட்டு கிடக்கு, And the எங்க city has been burnt. கல்லறையெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கு, The city has been burnt. எல்லாம் பாழா போச்சு. And everything has been நான் எப்படி deserted. துக்கமா இருக்க முடியும்? நான் சந்தோஷம் எப்படி இருக்க முடியும்? How will I be happy? ராஜா கேட்டாரு, என்ன செய்யணும்? And the king asks Nehemiah, நீங்க எனக்கு ஒரு லீவு கொடுத்தீங்கன்னா if you would give me your, நான் போய் எங்க தேசத்தை ரீபில்ட் பண்ணுவேன். and if you would give me leave, I will go back to my city திரும்ப கட்டுவேன். and I would rebuild my place. ராஜா அவனுக்கு 12 வருஷம் கொடுத்தான். And the Lord gave him leave for 12 years. 12 வருஷம் அவனுக்கு லீவு கொடுத்தான். And the law and the king gave Nehemiah leave 12 long years. ஆனா அவன் சம்பவத்தை நீங்க வாசித்து பாருங்க. Thank you, Lord. Read this. லீவு கிடைச்ச உடனே என்ன பண்ணான்னு தெரியுமா? You know what did he do? நெகேமியாவின் புத்தகம் Book of Nehemiah, 2ஆம் அதிகாரம் chapter 2 7ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. and verse 7. மீண்டும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு, பாதுகாப்பு வழிவிட்டு அனுப்பும்படி அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும், அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர். ராஜாட்டுக்காரன் உனக்கு என்ன வேணும்? ரெக்கமெண்டேஷன் லெட்டர். ராஜா விட்ட ரெக்கமெண்ட் கேட்கிறான். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டி மரங்களை ராஜாவின் மரங்களை கேட்கிறான். அங்க போய் நான் வேலை ரிப்பேர் பண்றதுக்கு மரங்களை யார் கொடுக்கணும்னா வனக்காப்பாளர் கொடுக்கணும். The forester should give the forest department. The forester should give us the trees. அதுக்கு என்ன கொடுக்கணும்? recommendation letter. So he needs a recommendation letter from the king onto the governors. ராஜா என்னோட கூட ராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பணும். And the Lord, the king should send the army and the charioteers along with me. கர்த்தருடைய கரம் என் மேல இருந்துச்சு. The Lord's hand was over there. கர்த்தருடைய கரம் என் மேல இருந்துச்சு. The Lord's hand was upon it. எல்லாம் ராஜா கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? The king gave everything onto Nehemiah. recommendation letter கொடுத்தாரு. He gave the recommendation letter. ராணுவம் கொடுத்தாரு. And he gave him the army. குதிரை வீரர் கொடுத்தாரு. And he gave him the horsemen. நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. Everything whatever he asked, the king gave him. நல்லா கவனிங்க. இவன் கேட்டதெல்லாம் அந்த மனுஷன் கொடுப்பதற்கு என்ன வேணும்? What is that a person requires when the king should yield all to your request? கர்த்தருடைய கரம். The Lord's hand should be upon him. ஒரு மனுஷன் மேல கர்த்தருடைய கரம் இருந்தாதான் If the Lord's மனுஷர் மேல தயவு கிடைக்கும். If the Lord's hand is upon you, you will find favor. நான் சொல்லுவேன், மனுஷ தயவு இல்லாமல் வாழ்க்கையில வாழ முடியாது. Without the Lord's help, you will not be able to live. எல்லா இடத்துல தயவு வேணும். We need favors. இந்த தயவு எப்படி கிடைக்கும்னா, how will you find this favor? கர்த்தருடைய கரம் இருக்கணும். The Lord's hand should be upon you. இந்த கரம் உனக்கு எல்லா ராஜ அரசாங்கத்திலிருந்து அத்தனை உதவிகளையும் பெற்று கொடுக்கும். If the Lord's hand is upon you, you will get all the help that you need in your life. ஆனா இதெல்லாம் வாங்கிட்டு போய் என்னதான் கட்டினார்னா காம்பவுண்ட் ரிப்பேர் பண்ணாரு. And he repaired only the compound with all this only compound wall. And he repaired only the compound wall. ஆனால் நீங்கள் எஸ்ரா புத்தகத்தை வாசித்தால், and if you read the book of எஸ்ரா ஆலயத்தை பழுது பார்க்க வந்தான். And Ezra, he repaired the temple. ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தான். And he came to sanctify the temple. அவங்கிட்ட வெள்ளி இருந்துச்சு. And he had silver. பொன்னு இருந்துச்சு. And he had gold. இந்த நெகேமியா ஒரு ஆளா தான் போனாரு. ஆனா எஸ்ரா ஒரு பெரிய ஜனங்களோடு அடிமைத்தலை விடுதலை கொண்டு போகிறான். And Ezra brought people and he repaired the temple. அவன் சொல்லுகிறது, The Bible says. இப்போ இவனுக்கு என்ன வேணும்? What is that he require? ராணுவம் வேணும். Nehemiah wanted ரெக்கமெண்ட் லெட்டர் வேணும். நிறைய வெள்ளியும் பொன்னு இருக்கு, பாதுகாப்பு வேணும், எல்லாம் வேணும். And Nehemiah required the recommendation letter. He wanted the army. எஸ்ராவுக்கு எல்லாம் வேணும். Ezra wanted everything. ஆனா எஸ்ரா என்ன செய்யலன்னா எந்த ரெக்கமெண்ட் லெட்டர் கேட்கல. And he did not ask for any letters. வேதம் சொல்லுகிறது, The Bible says, 8ஆம் அதிகாரம்
21ஆம் வசனத்துல தங்களை தாழ்த்துகிறதற்கும் தங்கள் வழியிலே பாதுகாப்பை அடைவதற்கும் உபவாசம் பண்ணி தேவனிடத்திலே அதை தேடினோம். And they fasted and looked unto the Lord. ஏனென்றால் For what? தேவனை தேடுகிறவர்களுக்கு அவருடைய தயவுள்ள கரம் கூட இருந்து நன்மை செய்யும் என்று ராஜாவுக்கு நாங்க சொல்லியிருக்கோம். And you trust in the Lord, and the Lord's hand will be upon you to help you. அது நாங்க சொல்லி இனிமேல் நாங்க ராஜாட்ட கேட்க வெட்கப்பட்டிருக்கோம். And why should we go to the king? ராஜாட்ட கேட்க வெட்கப்பட்டோம். And we were put to shame in front of the king. ஆனால் நாங்க என்ன செய்தோம்னா, What is that we did? கர்த்தர்ட்ட தேடினோம். We looked unto the Lord. அதுக்கு என்னதா இருந்துச்சு? What happened over there? கர்த்தருடைய கரம் தான் இருந்துச்சு. The Lord's hand was over there. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்துச்சு. The Lord's hand was over there. அங்க ராணுவம் இல்ல, There was no army. குதிரை வீரர் இல்ல, There was no horsemen. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இல்ல, There was no recommendation. எதுவுமே இல்ல. Nothing was found with them. அவர்கள் போனார்கள், But they ஆலயத்தை கட்டினார்கள். They went and built the church. ஜனங்களை பரிசுத்தம் பண்ணினார்கள். They sanctified the people. ஜனங்கள் கதறி அழுதார்கள். The people wept. ஜனங்களை பரிசுத்தம் பண்ணினார்கள். And they purified. இது யாரால முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, And how this happened? ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்குற ஆளால இல்ல. And it was not through a recommendation letter. நல்லா கவனிங்க. Listen. மனித தேவதான். We need human favor. ஆனா ஒண்ணே நான் சொல்லுவேன். But I would tell you one மனித thing. ஒத்தாசையே இல்லாமல் தேவன் மாத்திரமே நின்று கர்த்தரை மாத்திரம் நோக்குகிறவர்கள் பாக்கியவான்கள். And they are the blessed people who only look unto the Lord. Even if you do not find help from the human, if the Lord will help, you are blessed. சார்ந்து Thank you. உம்மை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். May we cling only unto the Lord, and may we be blessed. நான் சொல்ல அருமையானவர்களே, I will tell you, dear children, மனித ஒத்தாசைகள் இல்லாமல் even without the favor of human, தேவனே ஒத்தாசை பண்ணுகிற ஒரு விசுவாசமும் இருக்கிறது. and it is only the Lord's help that will take us through. இது யார் வந்துச்சுன்னா, To whom? விசாரித்தான், This blind man inquired, மனுஷரை புகழ்றதை விட்டுட்டான், and he stopped pampering the மனுஷரை people, பார்க்கறதை விட்டுட்டான், and he stopped looking at the மனுஷர்கிட்ட people, சொல்றதை விட்டுட்டான், and he stopped praising the people, கர்த்தரை நோக்கினான். and he started only looking at the Lord, அவனுடைய விசுவாசம் இயேசுக்கு திரும்பிடுச்சு. and his faith was shifted to the ஒன்றை Lord. மறந்துடாதீங்க, Don't forget one thing. விசுவாசம் கர்த்தரை நோக்கி திரும்புமானால் If only your faith will be upon the Lord Jesus Christ, அந்த விசுவாசத்துக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் and கூடாது. when you put your faith or the entire trust on the Lord, இவ்வளவு என்ன கேட்டுக்கிட்டு இருந்தான்? there is, அம்மா ஐயா, and this beggar, till such time he was praising the human, என்ன போட்டுக்கிட்டு இருந்தான்? and he was shouting for the people's help, சத்தடாங்க போட்டுக்கிட்டு இருந்தான். and he was shouting for the people's help. புட்டி ஆட்டி இருப்பான், டப்பாவா ஆட்டி இருப்பான், யமா யமா யமான்னு கத்தி இருப்பான். Thank you, Jesus. சத்தம் தாங்க போட்டான். And he would have been only shouting at the people. எவனாவது பதில் சொன்னானா? And did anyone reply? அவன் பையில இருந்து 10 பைசா போட்டான், 1 ரூபா போட்டான், 5 ரூபா போட்டான், 10 And ரூபா the people would have helped him with some, கதை உண்டு போயிட்டே இருந்தான். they would have put some arms and they would have walked. ஆனா என்றைக்கு இந்த மனுஷன் இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும் அப்படின்னு சத்தம் போட்டானோ, உடனே யார் வந்து தெரியுமா? Jesus, the son of David, have mercy on me. The day he started shouting, முன்னே நடக்கிறவங்க இல்ல, it is not people who are following, முன்னே நடக்கிறோம். it is the people who are walking in front. front people. People who are walking in front. ஏய் சத்தம் போடாத, அமைதியே. And the people rebuked him to be quiet. இவ்வளவு நேரம் என்ன பண்ணா? So long, what was he இவ்வளவு doing? நாள் என்னையா பண்ணா? What was he doing so long? சத்தடாயா போட்டுக்கிட்டு இருந்தான். And he was shouting. ஆனா எந்த சத்தம் போடக்கூடாதான்? அம்மான்னு கூப்பிடலாம். He shouted for the human help. ஆனா இயேசுவே கூப்பிட்ட, start with the problem. The moment you look unto the Lord and say Jesus, the problem will start. இயேசுவே கூப்பிட்டேன்னா அடுத்து ரெடியா இருந்துக்கணும் ப்ராப்ளத்தை மீட் கொள்றதுக்கு. The moment you call out for Lord Jesus Christ, the problem will start அது immediately. இயேசுவை தான் நம்புறேன், இயேசுவை தான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா ஆயத்தமா இருந்துங்க, Thank you, பிரச்சனை Lord. மீட் பண்றது. The moment you start saying that you follow Jesus Christ, the problems will start following you. பிரச்சனை யாரு கொண்டது? And who brought the problems? எந்த முன்னணி இல்ல,
It is not any party. நம்ம நாட்டுல நிறைய முன்னணி இருக்குல்ல. There are so many parties here. எந்த முன்னணி வரலங்க. It is not the party. எந்த பின்னணி வரலங்க. It is not the party. எந்த RSS ISS ORS வரல. Thank you, Lord. Thank you. யார் வந்தது? You know who are the people? முன்னே நடக்கிறவங்க. And it is the people over there. They became his adversaries. பழைய விசுவாசிங்க. முந்தின விசுவாசிங்க. And it is all அபிஷேகம் பெற்ற விசுவாசிங்க. அவங்க தான் வருவாங்க. And it is all the old believers, the anointed believers, they became your adversaries. பாஸ் சுந்தர பாஸ் தாமஸ் ராஜ் வந்த காலத்துல இங்கே தான் உட்கார்ந்திருக்கோம். எங்களுக்கே முடியல. நேத்துக்கு வந்து என்னடா காலை தூக்குறீங்க? Thank you, Lord. நான் 30 வருஷம் ஏசிய விசுவாசி. And I have been a believer in ACA for 30 years. கோலியாத் சத்தம் போட்டுட்டு இருக்கான். எவன்டா ஒருத்தன் வர்ற வாங்கடா. என்ன எதுக்கு வாங்கடா? And Goliath was shouting out, who is going to come and fight? கையை வீசிட்டு வர்றான். And there was a youngster who came, approached him. முதல்ல ஏத்தது யார் தெரியுமா? அங்க அண்ணன் உட்கார்ந்திருக்கார். பெரிய முன்னணி வீரர். And who rebuked him? Who rebuked David? It was his elder brother. மிலிட்டரில முன்னணி வீரர். நாங்களே இங்க பிராக்டிஸ் எடுத்து என்னென்ன பிராக்டிஸ் எல்லாம் எடுத்து இங்க உட்கார்ந்திருக்கோம். எங்களுக்கே சான்ஸ் இல்ல. நீ என்னடா நேத்து? And who was the first person to rebuke David? It was his elder brother. வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் எங்க மிலிட்டரில இருக்கு. And I have taken so much of training in the army. நாங்களே முடியாதுன்னு போறங்கட்டி உட்கார்ந்திருக்கோம். And we are not confronting Goliath. அடுத்த பெரிய பிஷப் வந்தாரு. And there was a king. கிங் சரி அப்படியே விடுங்க. Thank you. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிஷப் வந்தார். And there was the anointed bishop. தம்பி நீ எல்லாம் சின்ன பையன்பா. And he said, you're a youngster. உன்னால முடியாதுப்பா. And he says, you cannot achieve this. என்றைக்கு நீங்க தேவன் மேல விசுவாசம் வச்சிட்டீங்களோ உங்களை பாராட்ட மாட்டான். உன்னை இழுத்து கீழே தள்ளுற ஒரு கூட்டம் ரெடியா இருக்கும். And the day you start believing the Lord Jesus Christ, it is only your kith and kin will bring you down. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? You know what they will say? முடியாது பிரதர். They would say, அதெல்லாம் முடியாது பிரதர். They would say, nothing is possible. அதெல்லாம் நடக்காது பிரதர். And nothing will be done unto you. நடக்கும்னு கை கொடுப்பாங்க நினைச்சீங்க, நீங்க தான் முட்டாள். And if you think it is possible, they'll say you are a fool. பழைய ஆளுங்க எல்லாம் சொல்லுவாங்க. And the எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க சொல்லுவாங்க. And even the experienced hands will say it is not possible. இதெல்லாம் நம்பாதீங்க பிரதர். They would say nothing will be accomplished. அது நடக்காது பிரதர். And it will not come to pass. 12 பேர் வேவு பார்க்க போனாங்க. There were 12 people who were sent to 10 பேரும் spy. சொன்னா நடக்காது. And out of those 12 people who went to spy, 10 people said it's not possible. முடியாது. They said it's not possible. நீங்க இன்னைக்கு இத்தனை வளர்ச்சியை நீங்க சபையில பார்க்கறீங்க. And you have seen the growth in this church. என்னால முடியும்னு கை கொடுத்தவங்களை காட்டிலும் முடியாதுன்னு என் ஜிப்பா பிடிச்சு இழுத்தவங்க தான் நிறைய பேர். And there were so many people who used to stand against me and say it is not possible. இந்த சபை கொட்டாயில இருந்து இந்த ஆலயம் கட்ட தீர்மானிச்ச போது ஒரு கேங்கே வெளியே போயிட்டாங்க. And there was a big gang. இவன் என்ன பெரிய கோயில் கட்ட போறான் கோயில். There was a big gang which opposed the building of this ரொம்ப church. நன்றி உள்ளவனா இருக்கிறேன். And there was a gang ஆளுங்க போய் தான் நான் ஒழுங்கா விசுவாசத்துல வளர்ந்தேன். And there was a gang which left this place the moment I said I'm going to build a church. They didn't believe it. இப்ப கூட நான் கோயில் கட்ட ஆரம்பிச்சோனே எல்லாரும் என்ன நினைக்கல என்ன பாராட்டுவாங்க. அப்படியே வந்து அப்படியே மூட்டையா கட்டி பாஸ்டர் பரல்ல வச்சிருந்தீங்க இப்பதான் $8 கொடுப்பாங்க. Even now the people think that I have got tons of money over there when I've built the church. Super pastor. Thank you Jesus. நினைக்கிறீங்களா? என்கிட்ட சூப்பர்னு சொல்றவங்க எல்லாம் பின்னால போய் டூப்பர்மா. And all those people who praise me in front, they might stab me at the back. பிரதர் இதெல்லாம் தெரியாம உங்களுக்கு நினைக்காதீங்க. I'm not speaking to you without knowing everything. நீங்க புகழ்ந்தாலும் மயங்கிட மாட்டேன். Thank you. நீங்க இழுத்தாலும் நான் விழுந்துட மாட்டேன். Thank you Lord. Even if you drag me down I will not fall. நிறைய பார்த்துட்டேன். And I have experienced all this in my life. வருஷம் இந்த ஓட்டத்துல நிறைய ஆளுங்களை பார்த்துட்டா இங்க நிக்கிறேன் சிப்பாவோட. I have seen all this through this. I mean I had all this experience in my life. பாராட்டு வரும், அங்கீகரிப்பு வரும் நினைக்காதீங்க. And always you will not be praised or you will get recognition. வீட்டிலையும் வராது, வெளியும் வராது. Neither inside nor outside. ஆனா But விசுவாசத்தை தேவன் துவங்கினது உண்மையானால் if only the Lord has started, தேவன் முடிப்பார். even if the Lord has started your faith, He will accomplish it. He would. எதிர்ப்பு வந்துச்சுங்க. There were ஏய் சும்மா இரு. and the blind man was rebuked.
நடந்தது என்ன தெரியுமா? You know what he did? பின்னும் அதிகமாய் கூப்பிட்டான். The moment he was rebuked, he started even shouting Faith. more louder. The overcoming faith. Thank you, Jesus. He started shouting much louder. விசுவாசம் ஜெயம் கொள்ளும். Thank you, Lord. Faith will lead you to triumph. தமிழ்ல சொல்லுவாங்க, இந்த பனங்காட்டு நரிகள் எல்லாம் இந்த சலசலப்புக்கெல்லாம் ஒண்ணு அஞ்சாது. அவருக்கு தெரியாது, விட்டுறேன். Thank you, Jesus. உங்களோட இருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. விசுவாசிக்கிற ஒருத்தன் இந்த சலசலப்புக்கெல்லாம் ஒண்ணு ஆடிர மாட்டான். He will not be shaken for all the words that has been uttered unto him. எதிர்ப்பு வர்றதுக்கு முன்னால கூப்பிட்டான். And before he could be rebuked, he எதிர்ப்பு shouted. வந்த பிறகு பின்னும் அதிகமா கூப்பிட்டான். The moment he was rebuked, he started shouting even louder. விசுவாசம் ஓவர்கம் பண்ணியா. Thank you, Lord. Your faith shall overcome everything. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சொந்த போயிடாதீங்க. Thank you. பிரதர், Do not faint. விசுவாசம்னு ஒன்று வந்ததுன்னா நிச்சயம் எதிர்ப்பு இருக்கு பிரதர். Thank you, Lord. If you have faith, certainly you will be a victor. நான் காலையில கூட சொன்னேன், Even in the morning I said, சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. I would want to utter it even though I didn't want to. ஜெப வீட்டில் இருந்த போது When I was in the prayer house, ஒரு மனுஷன் வந்தாரு. there was a person who came to அவர் me. வந்து ஹிந்து. The person was Hindu. அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு. And he was in love with a அது வந்து girl. பாஸ்டருக்கு பொண்ணு. பாஸ்டர். And he was in love with a priest's daughter. பிரீஸ்டுக்கு பொண்ணு. Thank you, Lord. நான் ஃபாதருக்கு பிரசங்கியாருக்கு பொண்ணு. Thank you, Jesus. ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. And they got married. ரெண்டு பேரும் ஆபீசர். நல்ல கவனிங்க, ரெண்டு பேரும் ஆபீசர். And they were in good office. They were officers. இவர் ஸ்டேட் பேங்க்ல, அந்த அம்மா ஒரு கம்பெனி வேலை. ரெண்டு பேரும் நல்ல ஆபீசர். And this person was in a state bank. இந்த உலகத்திலே உள்ள நல்ல பழக்கம் எல்லாம் அந்த ஆளுக்கு இருந்துச்சு. And all the good habits of this world he had. கஞ்சாவுல இருந்து தண்ணில இருந்து வெண்ணி வரைக்கும் அத்தனை இருந்துச்சு. He was an alcoholic. He was எல்லா பழக்கத்தையும் வச்சிருந்தான். and he had all the bad habits in him. சம்பளம் வாங்கவே முடியாது. And he would never receive a salary. சம்பளம் வாங்குவான். And he was drawing a good salary. ஒத்தப்படாத நாளே கிடையாது. Thank you, Lord. டெய்லி தீபாவளி தான் வீட்ல. And every day he used to beat his wife. ஒரு நாளை இவன் வாழ்க்கையில ரொம்ப தளர்ந்து போய், And this lady, one day she was not able to bear it. சாவறதுக்கு பீச்சுக்கு போனான். And this lady went to beach to commit suicide. வழியில அவனுடைய பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் மீட் பண்ணான். And he met an old friend of us. அவன் அவர்கிட்ட ரட்சிப்பை பற்றி சொல்லி, And he said, be saved. ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்தான். And he brought him to the prayer house. பாஸ்டர் அவன்கிட்ட பேசினாரு. Pastor spoke to him. அவன் அழுதான். And he cried. பயங்கர கடன். And there was a lot of debts. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். And he committed unto the Lord. முதல் மாற்றம் மனைவி அடிக்கிறது விட்டான். And the first change was that he accepted the Lord. மனைவி அடிக்கிறது இல்லை. And he டெய்லி இவளை கொண்டு போய் எல்லாம் வித்துட்டான். பைக் எல்லாம் வித்துனாச்சு. சைக்கிள் இருக்கு. அந்த சைக்கிளில் அவளை பின்னால் வச்சு அழுத்திட்டு போய் ஆஃபீஸில் கொண்டு விடுவான். And he sold off everything because of செய்யாத the மனுஷன் இப்போ செய்தான். And he sold off his bike, everything. Now he had only a cycle. He used to take his wife and go leave her in the office. And the lady, எடுத்ததுக்கெல்லாம் உதைப்பான். the lady was surprised of the change. காசெல்லாம் பிடிக்குவான். And he used to take all the பவியமா money. கொண்டு போய் என்ன கோயில்ல கொண்டு விடுறான், அந்த வேலையில கொண்டு விடுறான். And now he has taken her on the cycle and he has left her there. அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இவன் வந்து வீட்டுக்கு வர்றது இல்லை. இவன் வரும்போது ஆபீஸ்ல போய் எல்லாம் கூட்டி வரான். And இடையில இவன் வீட்டுக்கு வர்றதே இல்லை. And he used to go to her office and bring her back home. இவன் சந்தேகம் வந்துருச்சு. Now this lady has suspicion. இவன் எங்க போனான் தெரியுமா? You know where did he go? நேரா சர்ச்சுக்கு வந்தான். And he went to the church. நெட்டு முழங்கால்ல நிப்பான். And he used to kneel down in church. மணி கணக்கா ஜெபம் பண்ணுவான். And he used to pray for hours. பைபிள் வாசிப்பான். And he would read the word. நாங்க இறக்கப்படி சாப்பாடு கொடுப்போம், சாப்பிடுவான். And we used to have pity on him. We used to give him food. அங்கதாங்க இருந்தான். ஒரு மாசம் போச்சு. After a month, அந்த அம்மா கேட்க ஆரம்பிச்சா, என்ன விட்டு எங்க போற? And the lady asked him, where are you going now? நான் சர்ச்சுக்கு தான் போறேன். The man said, I'm going to church. நீயா? நான்ல போனோம், நீ ஏன் போற? Then she said,
It is me who should have gone to church. நானே போகல, பாஸ்டருக்கு மகளே போகல, நீ எதுக்கு போற? And I'm a pastor's daughter. I'm not going to church. Why are you going? சுருக்கமா சொல்றேங்க, ஒரு பைபிள் ஸ்டடி. And if you are, ரெண்டு பக்கமும் ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்க. and the people gathered over here for a Bible study. அதுக்குன்னு ஒரு புது செருப்பு வாங்கிட்டு வந்தாங்க. And a new slippers was. பிடிச்சிட்டு மாத்தி மாத்தி அலைஞ்சாங்க. And she was beaten blue. இங்க இருக்கிற பொம்பளைங்கலாம் சிவப்பார்கள், என்ன விட்டு கருப்பு விட்டு வந்துட்டாடா. Thank you. அயோக்கிய பயல. Thank you, Lord. புடிச்சு பச்சு வாங்கு. அவங்க சொல்றார், she was beaten blue. எக்ஸ்கியூஸ் மீ மனுஷகம்மா, இங்கெல்லாம் பரிசுத்தவான்கள்மா, அவங்களெல்லாம் பேசாதம்மா, உனக்கு ஆக்கிலம் வந்துருமா. என்னடா பெரிய பரிசுத்தவான் பார்த்துட்டே நீ, நான் பார்க்காத பரிசுத்தம். And this lady got so annoyed that she beat him so blue. கையை கட்டி நிக்கிறோம். And this man was standing stiff. அடுத்த நாள் இந்த மனுஷன் மூஞ்சி வீங்கி, கண்ணு வீங்கி, கால் வீங்கி வந்திருக்கான். That next day he was beaten so blue that his face was swollen up. அவன் சொன்னா, நான் அவளை உதைச்சதுக்கு திருப்பி உதைக்கிறேன். And what he replied, those days I used to beat her, now it is her turn to beat me. கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். The Lord gave me strength. கர்த்தர் எனக்கு உனக்கு பலனா கொடுத்தாரு. The Lord gave me strength to bear everything. கர்த்தருக்கு பலன் கொடுத்தார். The Lord gave me strength to bear it. நான் உதைச்சல பாஸ்டர் அன்றைக்கு. Those days I used to beat her. ஆத்தியமே செய்தல்ல. I did that in those days. கர்த்தர் எனக்கு என்ன கிருபை கொடுத்தார் பாஸ்டர். The Lord gave me grace to bear. என்ன திரும்பி பார்த்தாலே பல்ல உடைச்சிருவேன். ஆனா இவ்வளவு அடிச்சா நான் போட்டுக்கிட்டே நிக்கேன். But those days when I used to beat her, now it is her turn to beat me. இந்த சம்பவத்தை ராத்திரி நான் யோசித்தேன். I was pondering on this incident last night. நீ குடிகாரனா இருந்தா நோ ப்ராப்ளம். As long as you are alcoholic, you are a drunkard, no problem. மனைவியை போட்டு உதைக்கிறவனா இருந்தா நோ ப்ராப்ளம். If you are beating your wife, no கள்ளு problem. கடைக்கு போனா நோ ப்ராப்ளம். If you go to a toddy shop, no problem. ஒழுங்கா கோயிலுக்கு போனே வந்தது பிரச்சனை. The moment you enter the church, the problem will follow you. பெற்றோர் கூட பாருங்களேன். Even the பீச்சுக்கு parents. போனா அங்க சுத்தினா, இங்க சைட் அடிச்சான், இங்க ராங் அடிச்சான், அம்மா கேட்க மாட்டாங்க, பயம். ஆனா மம்மி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டா போதும், நாய அங்கே போனேன். Even the parents nowadays, when the children they go astray, சினிமா கோட்டைக்கு போலாமா, சாராய கடை டாஸ்மாக்கு போலாமா. Thank you, Lord. ஆனா எங்க போக கூடாது. Even the parents nowadays, when the children come to church, அவன் Facebook கள்ள புக் என்ன புக் எல்லாம் வாசிப்பான், அம்மா வாயே திறக்க மாட்டான். They repeat. பைபிளை திறந்துடா, ஏ நாய என்ன வாசிக்கிற. Thank you, Lord. பைபிள் தான் வாசிக்க கூடாது. The parents, thank you. The parents they rebuke the children when they come to church. அன்றைக்கு இல்லைங்க, இன்றைக்கு கூட. Not those days, even till today it is happening. விசுவாசம் அடங்காது. விசுவாசம் overcoming faith. Yes, Lord. The faith will not subside. தடைகளை தாண்டும். The faith will not subside. It will overcome faith. It will overcome the hurdles. விசுவாசம் பலன் அளிக்கணுமானா the faith, தடையை கண்டு பயப்படாத. The moment the faith comes into you, it will overcome the hurdles. It will overcome the hurdles. தடையை தாண்டு. It will overcome the hurdles. அங்கதான் இருக்கு. Only there you will find victory. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to be God's holy name. நான் நினைக்கிறேன் அமெரிக்கா கண்டுபிடிச்சது யாரு பிரதர்? Christopher Columbus. கொலம்பஸ் வந்து ஒரு பெரிய நீண்ட கடல் யாத்திரை போனான். And Columbus took a long sea voyage. போயிட்டு அவன் ஜிப்ரால்டர் ஜலசந்தி, ஜிப்ரால்டருக்கு வந்த உடனே அங்க ஒரு பெரிய முன்னால போனவங்க அனுபவம் சொன்னாங்க, நோ மோர் பியாண்ட். And there was a rock which was, இதற்கு அப்புறம் என்ன இல்ல, ஒண்ணுமே இல்ல, நோ மோர் பியாண்ட். நீ பெருசா எழுதி வச்சிருந்தான். And there was written on the rock, there is no more beyond. It was கொலம்பஸ் நின்னு பார்த்தாரா, இதெல்லாம் நோ மோர் பியாண்ட். And Columbus looked at this இதுக்கு rock. பின்னால ஒண்ணு இல்ல. And he read the verse, he said there's no more beyond. He looked at it. அவர் யோசித்து பார்த்தாரா, And இது என்ன நோ மோர் பியாண்ட். பின்னால பார்த்தான். And he started moving forward. அவன் போனதுனால தான் இன்றைக்குள்ள அமெரிக்க தேசத்தை கண்டுபிடிச்சான். And because he went forth in faith, he found America. He discovered திரும்பி America. வந்து என்ன பண்ணான் தெரியுமா? You know what he அவன் செய்த முதல் வேலை. And what he did on his return voyage? அந்த பாறையில நோ என்ற வார்த்தை அழிச்சான். And the moment he returned to the same rock of Gibraltar, he more
beyond. He removed the word no and இன்னும் பின்னாலே இருக்கிறது. more beyond. விசுவாசி முதலாவது உன் டைரியில இருந்து Thank you, Lord. உன் வாழ்க்கையில இருந்து நோ என்கிற வார்த்தையை அழிச்சிரு. நம்ம டிக்ஷனரியில All the believers, what we have to do is, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில முடியாது என்ற வார்த்தை இல்லவே இல்லை. we should not have any negative aspects in our life. We should remove the word no. மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க, Thank you, Lord. என்னுடைய டைரியில fear என்ற வார்த்தையே கிடையாது. She removed the word fear. ஒரு அம்மா சொன்னாங்க ஃபியர்ங்கற வார்த்தை அவங்க டைரியில. And the queen said the டைரியில word fear should be removed. சொல்லுங்க. Thank you, Lord. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். All things are possible. இனிமேல் இந்த வார்த்தை இந்தியால இருந்து ஏசியை விசுவாசி எடுத்துறணும். And you have to believe. இது நடக்காது, இது கிடைக்காது, Thank you, Lord. இது அவங்களுக்கு தான். இந்த வார்த்தையை எடுக்கிறவங்க உருப்பட மாட்டார். And you will have to remove the word. It is not for us. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். All things are possible. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Thank you, Lord. தைரியமா சொல்லுங்க. Thank you, Lord. என்னால எல்லாம் கூடும். All things are possible. என்ன கபலத்தல சம்பவத்தலரியா. என்னால எல்லாம் முடியும். All things are possible. என்னால எல்லாம் முடியும். All things are possible. எல்லாம் முடியும். All things are possible. எவ்வளவு பெரிய தடை வந்தாலும், whatever be the hurdle, உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். and I will go over it. உம்மாலே நான் சேனைக்குள்ள பாய்வேன். And I will dart into the army. உம்மாலே மதிலை தாண்டுவேன். And I will go over the wall. நீர் என்னோட இருக்கிற வரைக்கும், as long as thou art with me, Lord. மதிலாவது மண்ணங்கட்டியாவது, And should there be a wall or not, என்னாலே கூடும். all things are possible. உம்முடைய பலத்தினால், எல்லாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே all things are possible for those who trust in the Lord. எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. all things are possible for those who trust in the Lord. சொல்லுவேன், விசுவாசம் தடைகளை தாண்டுமானால், you go over the hurdles, அடுத்த ஒரு வழி இருக்கு. and there is another. அப்பதான் இயேசு பார்க்கிறார். அப்பதான் இயேசு பார்க்கிறார். And the Lord looks at you only when you go over the hurdles. தடைகளை தாண்டி முன்னேறும் பொழுதுதான், and when you go over the hurdles, the Lord looks at you. இயேசு சொன்னாரு, the Lord said, கிட்ட வா. come nigh unto me. உன்கிட்ட இயேசு வர மாட்டாரு, உன்னை கிட்ட கூப்பிடுவாரு. the Lord will not come nigh unto you, but he will ask you to go. கிட்ட வாப்பா. come near to me. விசுவாசம் ஒரு மனுஷனை ஆண்டவர் பக்கத்துல கொண்டு வரும். the faith will lead you closer to the Lord. அவன் பக்கத்துல ஆண்டவர் அழைக்கிறார். the faith will lead you closer to the Lord. ஆனா ஒன்றை மறந்துடாதீங்க, don't forget one thing. இந்த கிட்ட வருகிற அனுபவம் மிக அற்புதமான அனுபவம். and it is an excellent thing getting closer to the Lord. நீங்கள் இதே திருடனுடைய குருடனுடைய சம்பவத்தை, even the blind man's incident, if மார்க் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, if you would read Mark 50ஆம் வசனம் பாருங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு கிட்ட வா என்று சொன்ன உடனே, the moment he said come nigh unto me, மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு, and he removed his garment. லூக்காவில் எழுதல, now it is not written in Luke. எப்படி வந்தான்? how did he come? மேல ஒரு Dress போட்டு, and there was a cloak over. டவல் there was a cloak or towel, போட்டு and he threw that. ஏன் தூக்கி போட்டான்? why did he throw that out? இந்த டவல் அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் டவல். this towel was very useful. வீட்ல இருந்து புறப்படும் போது டவலை போட்டு வருவான். and he brought this towel when he came from the house. பிச்சை எடுக்க வேண்டிய இடம் வந்த உடனே, the moment he came to the spot where he used to beg, டவலை கீழ போட்டு, அம்மா, and he would put the cloth down. இது என்னது? கலெக்ஷன் பிளேஸ். thank you Jesus. இந்த டவல் இதற்கு எதுக்கு பயன்படுச்சு? and what was this towel? கலெக்ஷன். and it was வரும்போது போத்திட்டு வருவான். this towel was used to cover him when he left the house. போம்போது சுட்டிட்டு போவான். and the moment he go back, he will wind it up. சுட்டிட்டு போவான். and he would tie it up. ஐயா தூக்கிட்டு போவாரு. and he would take all the collection with him. இந்த சிஸ்டர் எவ்வளவு கொடுத்தாங்க? thank you இந்த Lord. பிரதர் எவ்வளவு கொடுத்தாங்க? அப்பா இந்த கலெக்ஷன் நல்ல வெயிட்டா. and he would see the collection in that towel. இந்த டவல் அவன் வருமானத்துக்குள்ள டவல். and this towel was transformed as a collection piece. இயேசு கிட்ட போனா இந்த மனுஷன் கொடுக்கிற இந்த வருமானம் தேவையில்லை. the moment you go nigh unto the Lord, கர்த்தர் பாத்துக்குவார். the moment you go close to the Lord, முதலாவது இந்த டவலை தூக்கி தூர போட்டான். the moment you go closer to the Lord, you don't need human favor. நம்முடைய வாழ்க்கையில நிறைய டவல் இருக்குதுங்க. and there are so many towels even in our life. நான் சொல்லுவேன், ஒரு முறை
Once ஒரு மிஷனரி ஸ்தாபனம் இருக்கிறதாம். there was a அவங்க missionary, வந்து ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா and you come to the missionary. கர்த்தர் உன்னை அழைச்சாரா? I will ask, did the கடைசி Lord வரைக்கும் call ஊழியம் you? செய்வியா? கடைசி வரைக்கும் ஊழியம் செய்வியா? Will you be steadfast in the என்ன last? வந்தாலும் நிப்பியா? Will you stand steady for the Lord? என்ன இன்பம் வந்தா நிப்பியா? Whatever come, will you stand for it? நிறைய கேள்வி கேட்பாங்க. And they used to ask. கேட்டுட்டு After asking, கடைசி ஜீவன் உள்ள வரைக்கும் ஊழியம் செய்வல்ல? or till your last breath will you be ஊழியம் true? தவிர வேற ஒண்ணும் செய்ய மாட்டல்ல? Without the ministry, will you not do anything else? ஐயா செய்ய மாட்டேன். And he would say, yes, no. முதல்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, And what they would do? ஆமா சர்டிபிகேட்டை வாங்கி தீ வச்சு கொளுத்திடுவாங்க. The moment you come into the ministry, they will ask for your certificates and they burn it. நீ ஊழியம் செய்வல்ல? You would do ministry. கர்த்தரை நம்புவல்ல? You will trust in the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. Glory be to God's holy name. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்றாங்க. பென்ஷன் ஆகுற வரைக்கும் வேலை செய்வான். There are a lot of people பென்ஷன் ஆயிட்டானா பென்ஷனை கொண்டு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வட்டிக்கு ஒரு வழி. and it is the old age, you அது எத்தனையோ வழிக்கு வச்சிட்டு தான் எங்க வராங்கன்னா ஊழியத்துக்கு வராங்க. and you put your pension amount into your FD and then you come for ministry. நான் சொல்லுவேன், I would say, கர்த்தரை மட்டும் நம்பி வரியாப்பா? thank you Lord. ஒருத்தர் வந்தாரு பாஸ்டர்ட்ட, சாம் சுந்தரம் பாஸ்டர்ட்ட. One person came to Pastor Sam Sundara. என்ன உனக்கு ஊழியத்துக்கு அழைச்சாரா? Did the Lord call you? பாஸ்டர் நான் எங்கெங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டேன் பாஸ்டர். I've searched எங்க everywhere. போனாலும் தோல்வி. I've tried everywhere. I அப்ப didn't get an employment. நமக்கு இந்த வேலை இல்ல, ஊழியம் தான் சரி. So I thought it's the only ministry that the Lord has called me, hence I have come here. அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு. And the pastor asked him laughingly, சரி வேலை கிடைக்கல உங்களுக்கு வந்துட்டேன். you have come into the ministry because you didn't get an employment. வேலை ஊழியத்துக்கு வந்த பிறகு Even after coming to the ministry, உங்க அப்பா வேலை வந்துட்டா, supposing your father's job come for you, நான் யோசிப்பேன் பாஸ்டர். and he said, let me think of it then, pastor. இது அப்ப யோசிக்காத, இப்பவே யோசிப்போம். And the pastor said, don't wait for such a long time. இப்பவே யோசி. Don't wait for such a long time. Think now. சிலர் ரெண்டு வழி வச்சிருக்காங்கங்க. ரெண்டு வழி வச்சிருக்காங்க. There are two ways for everyone. நான் சொல்லுவேன், நீ தூக்கி எறியானியா? And you got to do away with what? தூக்கி எறியாம நீ ஆண்டவர்ட்ட வர முடியாது. You got to do away with the worldly ways. வரவே முடியாது. You cannot reach the தேவனுடைய Lord. நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to God's holy name. நான் உங்களுக்கு வழங்குறபடி சொல்றேன். And I will tell you, நிறைய அனுபவத்துல சொல்றேன். and it is out of my experience. சுந்தரையாட்ட இருந்த ஆட்கள்ல When I was the prayer ஒரு house, வீட்ல இருந்து ஃபோன் வரும். and there was a phone call. அது எனக்கு எப்போ வந்து தெரியும், அந்த ஃபோன் அடிச்சாலே எடுக்காமலே சொல்லிரலாம் அந்த வீட்ல இருந்து ஃபோன் வருதுன்னு. At one particular time, a ஏன் phone தெரியுமா? used to say, அது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு மேல. and it is only after 12 o'clock midnight the phone will ring. அது பண்றது யாருன்னு கேட்டிங்கன்னா புருஷன். And it is only the husband of a person, of a lady will. பாஸ்டர் சிஸ்டர் பேக் தூக்கி நிக்கறாங்க பாஸ்டர். The husband used to phone up to pastor and say, my wife is ready with the bag to leave the house. 2 மணி அம்மா பேக் தூக்கிட்டாங்களா? இந்த தாத்தாவும் பேக் தூக்கிட்டு தூங்குற எங்களை எழுப்பி டிரைவரை எழுப்பிட்டு 3 பேர் ஓடுவாங்க. And pastor used to wake us up சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லையா? பகல் வேலை கிடைக்கலையா? And don't you have any other time to quarrel? 2 மணிக்கு 1 மணிக்கு அடிதடி சண்டை. அம்மா பேக் தூக்கிட்டாங்க. And that part of the night the lady used to take a bag to go to the. ஏன்னு கேட்டிங்கன்னா Thank you. அம்மா புருஷன் வீடு ஓட்டேரி, அம்மா வீடு பொசவாக்கம். அப்பா ஆட்டோவுக்கு 10 ரூபாய் தான். Thank you Lord. They were very nice. The mother's house was very close to the இவர் husband. ஓன்னு சொல்லிட்டா போறோம், உடனே பேக்க தூக்க வேண்டியது 10 ரூபாய் இருக்கோ இல்லையோ எங்க போயிடலாம். And it was so close. அம்மா வீட்ல போய் 10 ரூபாய் வாங்கி கொடுத்துடலாம். The mother's house was in Pashwaka, which was very close, so she used to just carry a bag and go. இது ஒரு வருஷம் இல்லங்க. It was not done for 1 year. வருஷம் இல்ல. It was not happening for 1 year. நடந்துச்சு. And it was for many years this used to happen. பாஸ்டரும் எங்களையும் கூட்டி போய் நடந்தான் பார்த்தாரு. And even the pastor used to take us. இது ஒண்ணும் மாறற மாதிரி இல்ல. And pastor used to take us. யாரு ஜெபத்தை ஆண்டவன் கேட்டாரோ தெரியாது. And I do not know whose prayer the Lord heard. 2 பேரும் மெடிக்கல் லைன்ல இருந்தாங்க. Thank you Jesus. 2 பேருக்கு துபாயில வேலை கிடைச்சது. And the both found a job in Dubai. இப்போ என்ன கிடைக்காது? Now what is that they won't go have?
ஆட்டோ கிடைக்காது. And they would have an auto over there. இப்ப பிரச்சனை வந்தா என்ன இல்ல, And there's no mother's house. ஆட்டோ இல்ல. Thank you, Lord. 10 வருஷம் அவங்கள பார்க்கல. And for 10 long years we didn't see 10 them. வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் பார்த்தேன். And after 10 years I did see them. ரெண்டு பேரும் ஹாயா காய். So after 10 long years I found them and they were going hand in hand. வாலிபத்துல கை கோக்காத ஆளுங்க கிழவனான போது பார்த்துட்டு வராங்க. And when they were in the youth they didn't hold each one's hand, but in the old age they were holding on to each one's hand. நான் ஆச்சரியமா கேட்டேன். And I was amazed. பிரதர் என்னாச்சு பிரதர்? And I asked them in amazement, what happened? இப்போ எப்படி இருக்கீங்க? How are you, brother? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இப்போ ஆட்டோ கிடைக்காது இல்ல. And laughingly he said, now you don't find auto because we are not over here. அப்போ பிரச்சனைக்கு காரணம் என்ன? பிரச்சனைக்கு காரணம் புருஷன் இல்ல, The problem is not சண்டை இல்ல, இந்த ஆட்டோ ஒளியணும். the problem is not the husband, not the problem, but it is the closeness of the ஓனா husband. போதும், பெட்டி தூக்கு, Thank you, Lord. சட்டியை தூக்கு. Thank you. அதனால தான் நம்மளோட முற்பிதாக்கள் முன்னால திருநெல்வேலியில் கல்யாணம் பண்ணி பாம்பேக்கு அனுப்பிச்சிட்டான், Thank you, Jesus. கேரளாவில் கல்யாணம் பண்ணி துபாய்க்கு அனுப்பிச்சிட்டான். பிரச்சனையா இல்ல. Thank you, Lord. That's why, your mother's house should be at a close proximity. நீங்க நினைச்சு பாருங்க, நிறைய வீட்டுல பிரச்சனை அந்த மொபைல்ல இந்த ஆட்டோ ஒளியல, இந்த Thank you, ஆட்டோ Lord. ஒளிச்சிட்டா பிரச்சனை வரும். Thank you, Lord. Thank you, Jesus. Thank you. எங்கே போயிட்டேன், நேரம் ஆயிடுச்சு. Thank you. நான் சொல்லிட்ட வேற யாரும் சொல்லப்பா, நான் சொல்லணும் உங்களுக்கு. It is me who got to tell you ஆட்டோ what கிட்ட is it. பிடிக்காதீங்க. Thank you, Lord. எங்க போயிருங்க. Thank you, Jesus. அவ சொன்ன என்ன கேட்டீங்கன்னா, பிரதர் இப்போ ஆட்டோ கிடைக்கல, பிரதர் என்ன பிரதர் பண்ணுறீங்க, ஜோம் பண்றோம் பிரதர். Thank you, Jesus. What is that he told me is because the mother's house is முன்னால not என்ன in பண்ண close மாட்டாங்க? proximity. ஜோம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஆட்டோ இருக்கு. And nowadays இப்ப என்ன we பண்றாங்க? pray. ஆட்டோ இல்ல, பிரதர் என்ன பண்றாங்க? Thank you. ஆண்டவரே ஆண்டவரே Thank you. அவ சொல்லுவா எங்க புருஷனை திருத்தும், அவ சொல்லுவா மனைவியை திருத்தும், Thank you. எப்படியோ திருத்தி ஒழுங்காயிட்டாங்க. The moment the faith enters, you start praying unto the Lord, பிரதர் and everything was reconciled. கிட்ட வந்தீங்கன்னா If you come closer, கொஞ்சம் தூக்கி போட வேண்டிய காரணங்கள் இருக்கு பிரதர். what are those things that you got to throw away? நிறைய சம்பவங்கள் சொல்றேன். There are so many things. இந்த பிச்சைக்காரன் வந்தபோது The moment the beggar came துணியை தூக்கி போட்டான். and he threw the towel, ஒரு முறை இயேசு வந்தார். the Lord came. எரிகோ பெண் வந்தபோது And when the அவரை Lord, பார்க்கிறதுக்கு இந்த சகை வந்தான். and Zacchaeus was அவன் over எதுக்கு there. வந்தான்னா பார்த்துட்டு போயிடுறதுக்கு வந்தான். And Zacchaeus came to see the ஆனா Lord. இயேசு சொன்னாரு, And Jesus said, இன்றைக்கு உன்னுடைய வீட்டுல தங்கணும். and I'm going to dwell or rest in your house today. சந்தோஷம் அழைச்சிட்டு வந்தான். And he brought Jesus to his house. வீட்டு பக்கத்துல வந்துட்டான். The moment he came onto the road, ஆண்டவரே நில்லும், and he said, நான் அநியாயமா வாங்கின காசு வீட்டுக்குள்ள இருக்கு. and whatever I have claimed falsely, I would return, நாலத்தனையா திரும்ப கொடுத்துறேன். and I would return it fourfold. ஆண்டவரே Lord, என் ஆஸ்தியில பாதி எனக்கு கொடுத்துறேன். இது வரைக்கும் அவன் ஏமாத்துக்காரன். and he was a tax collector thus far. இயேசு பக்கத்துல வந்தபோது At the moment the Lord entered his life, அவன் கொடுக்கிறவனா மாறினான். and he started returning the thing. அவன் அநியாயமா வாங்கினத திருப்பி செலுத்தினான். And whatever he had acquired falsely, நீங்க it was புரிஞ்சுக்கங்க, returned. இயேசு பக்கத்துல வரணும்னா If you want Lord to come close, தூக்கி எறிய வேண்டியதை எரியணும். whatever you got to throw it. நான் சொல்லுவேன், I would say, திருப்பி கொடுக்க வேண்டிய திருப்பி கொடுக்கணும். whatever you have acquired falsely, you got to தேவனுடைய return. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஏமாத்துக்காரனா இருந்தவன் கொடுக்கிறவனா And a மாறினான். tax collector, he started giving in return. மோசே தேவ பரவரைக்கு வந்தான். And Moses, அங்க முள் செடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. at the bush was அதிசயத்தை burning, பார்ப்பதற்கு கிட்ட வந்தான். and he wanted to see the burning bush, and he came nigh, அவன் கிட்ட வருகிறதை தேவன் கண்டு, and the Lord seen that, உன் பாதரட்சையை கலத்து. and he said, remove your sandals. இப்ப நான் சொல்லுவேன், And I would say, பக்கத்துல வந்தீங்கன்னா if you come close, நிறைய காரியங்களை கலத்த வேண்டியது இருக்கும். and if you come close to the Lord, இது யாருக்கு தெரியுமா? தூரம் உள்ளவங்களுக்கு இல்ல. thank you, Jesus. பக்கத்துல யார் நெருங்கி வர்றீங்களோ
அவங்களுக்கு கலத்த வேண்டி இருக்கும். And whatever you got to do away in your life when you come closer to தேவனுடைய the Lord, you நாமத்துக்கு have to மகிமை do away. உண்டாவதாக. Glory be to God's holy name. எல்லா பயத்தோடு சொல்லுவேன். With all fear I tell you, யாக்கோபு பெருசா ஆசீர்வதிக்கப்பட்டான். Jacob was blessed. ஆனா ஆண்டவர் சொன்னார், And நீ Lord பெத்தேலுக்கு said- போ, and he said, go to பலிபீடம் Bethel கட்டு, and build the எனக்கு temple ஆராதனை செய். and worship me over there. இப்ப ஆராதிக்க வந்தான். And he came to worship, இதுவரைக்கும் ஆசீர்வாதமான வேளை, and it was blessing unto him. இப்ப ஆராதிக்கிற வேளை. And it was a time of worship. இப்ப நடந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, What is that it happened? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல Genesis. பலிபீடம் கட்டுவதற்கு முன்பதாக And before he could build the altar, கலச்ச வேண்டியதை கலச்சினான், and whatever he had to remove, புதைக்க he had to வேண்டியதை remove. புதைத்தான். And whatever he had to remove in his life, he did. கிட்ட வர்றது பக்கம் லேஸ் இல்ல பிரதர். And it is not easy to come closer ஆண்டவர் to the Lord. அங்கங்க ஆராதிச்சு போயிரலாம். And we can worship the Lord and go away. ஆனா பக்கத்துல வந்தா, But if you come close to the Lord, எரிய வேண்டியதை எரியணும், whatever you got to remove from your கலச்ச life, you வேண்டியதை have to. கலச்சணும், Whatever you got to destroy, you புதைக்க got to. வேண்டியதை புதைக்கணும், Whatever you got to bury, you got to விட bury. வேண்டியதை விடணும். Whatever you got to leave, you got to leave. ஆண்டவர் யாருக்கு சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, To whom did the Lord say? கடமைக்காக வந்து கடமைக்காக சொல்ல மாட்டார். And it is not the people who come traditionally and go away. யார் ஆண்டவரோடு நெருங்க விரும்புகிறீர்களோ, And those who want to come closer to the Lord. யார் பக்கத்திலே வர And விரும்புகிறீர்களோ, if you want to come closer to the தேவனுடைய Lord, நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to God's holy name. அவனோடு ஆண்டவர் பேசுகிறார். And to those people, the Lord is speaking. விசுவாசம் பக்கத்துல வரும், The Lord, faith will break closer to ஆண்டவருக்காக the Lord. இழக்கும். Thank you, Jesus. கடைசியாக Last fall, பக்கத்துல வந்தோடனே ஆண்டவர் கேட்டார், the moment you come closer to the Lord asked, நான் உனக்கு என்ன செய்யணும்? what is that you want me to do? என் ஆண்டவர் தெரியாதா? Does not the Lord இவனுக்கு என்ன know? செய்யணும்னு ஆண்டவர் தெரியாதா? Does not the Lord know what he got to do நாம் to him? வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே தேவை அறிஞ்சிருக்கார். Whatever you ask of the Lord before the prayer, the Lord knows. தெரியாதா ஆண்டவருக்கு? Does not the Lord know? நான் உனக்கு என்ன செய்யணும் தெரியாதா? What is that the Lord should do unto us? Does he not know? நான் கேட்டிருப்பேன். If I had been in that place, I would have asked the Lord. ஆண்டவரே, Lord, ரொம்ப நாளா பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். I've been begging for long. ஒரு சின்ன குடிசை கூட போட முடியல. I'm not able to build an old house. ஒருத்தனும் பொண்ணை தரமானன்றான், கல்யாணம் கூட ஆகல. And I'm yet to be married. ஆண்டவரே, Lord, ஒன்றும் மிச்சமே இல்லை. there is uncertainty. வாய்க்கும் கைக்கும் சரியா இருக்கு. There's total uncertainty. 4 நாள் வேலைக்கு போகலன்னா வருமானமே இல்லை. And even when I நான் go to work, உழைச்சாதான், நான் போய் கத்துனாதான் 10 பைசா கிடைக்கும். only when I go and shout out for help, the எனக்கு people help எனக்கு me. வயசாகி போச்சு. And I've got old now. ஏதோ மாசம் ஒரு வருமானம் வர்ற மாதிரி ஏதாவது வழி பண்ணி கொடுத்தீர்னா, Please help me, Lord, that I get a salary. ஏதோ மாச பென்ஷன் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணி Help me, கொடுத்தீர்னா, Lord, with a pension. இந்த தொழிலை விட்டுட்டு நிம்மதியா அமைதியா Let வீட்டில் me leave உட்கார்ந்து. this job of begging and rest. நான் இருந்தா அப்படிதான் கேட்டிருப்பேன். நல்ல If வேளை I had நான் been இல்ல. in that place, I would have asked. பிச்சைக்காரன் ரொம்ப நல்லவன். But this beggar was very good. அவன்கிட்ட கேட்டு என்னப்பா வேணும்? And the Lord asked him, what is that you want? அவன் என்ன கேட்டான் தெரியுமா? You know what he asked? என் கண்ணு திறக்கணும். Open my eyes. நான் என்ன சொல்லியிருப்பேன், ஏய் பார்த்து கேள்றா, If I had been in that place, I would have said, be careful, see what you're asking. உன் கண்ணு திறந்ததுன்னா, The moment your eyes are open, இன்றைக்கு வரைக்கும் 10 பைசா கொடுத்துக்கவே நாளை கொடுக்க மாட்டான்டா. if your eyes are open, you will not be called a blind man and people will not help you. உன் பிழப்பே போச்சு. And you will be marooned. நாளைக்கு யாராவது இறங்குவாங்க, ஐயோ பாவம் குருடே, When you are blind, at least people இறங்க take pity. காட்டினாங்க. நாளைக்கு இறங்குவாங்க. When you are blind, people take pity on you. நாளைக்கு போய் நீ பிச்சை கட்டினா, டேய் கை கால் ஒழுங்கா தானே இருக்கு, ஒழுங்கா உழைச்சு தின்னு. The moment your eyes are open, the people will stop. கண்ணு helping திறந்தது, நாளையில இருந்து உனக்கு சாபம் தான். The moment your eyes are open, people will not உனக்கு recognize you as வேலையும் blind போச்சு. and your help will stop. உனக்கு வேலையும் போச்சு, Your job will go, வருமானம் போச்சு, your income will go, ஆசீர்வாதம் and போச்சு, your blessing will go. நாளைக்கு எல்லாம் உன்னை திட்ட போறான். Everyone are going to shout at you. சொந்த பந்தம் ஒருத்த இறக்கி காட்ட மாட்டான். And no relation, no help will come to you. ஆனா அவனுக்கு தெரியும், But the Lord knows. என் சொந்தம் என்ன நேசிக்கிறானோ இல்லையோ, Even if my relatives, they எனக்கு love me or நடக்குதோ not, நடக்கலையோ, even if it happens, எனக்கு it ஒரே doesn't happen. ஒரு ஆசை, என் நேசர் இயேசுவை நான் பார்க்கணையா. The only thing that the blind man wanted was he என் wanted to see நேசர் the Lord. இயேசுவை பார்க்கணும். He wanted to see the Lord. விசுவாசம் என்னையா செய்யும்? What does the faith do? தன்னுடைய இழப்பை அல்ல, Thank you, Jesus. தனக்கு முன்னே இருக்கிற இயேசுவை காண வேண்டும். I want to see the Lord who is standing in front of me. எதை வேணுமானாலும் இழப்பேன்.
I would lose anything. என்ன Come what may. அவமானம் சகிப்பேன், Come what may. I will lose என்ன everything. கஷ்டத்தையும் சகிப்பேன். Everything I will bear. எனக்கு ஒண்ணே ஒண்ணு தேவை, I will do one என் thing. இயேசுவை நான் I will look பார்க்கணும். unto the Lord for it. ஒன்றை நான் கேட்டேன், Thank you, Lord. One thing that அதையே and நாடுவேன். I will be steadfast to கர்த்தருடைய it. மகிமையை நான் காணணும். I want to see the glory of the Lord. விசுவாசம் என்னையா செய்து? What will the faith நான் do? சொல்வேன், வயித்துக்கு விசுவாசம் இல்ல, It is not for your belly. சரீர பிரகாரமான தேவைக்கு விசுவாசம் It இல்ல, is not for your body. என்னுடைய விசுவாசம் Your faith. எப்படியால் என் இயேசுவை காணுவதற்கு என்ன தகுதியாக. Your faith should lead you to see the Lord. லார்ட், Lord, கர்த்தாவே என் கண்களை திறந்தார். Lord, open my eyes. நான் சொல்லுவேன், I would say, கர்த்தர் கண்களை திறந்தார். the Lord opened his eyes உன் விசுவாசம் ரட்சிக்கப்பட்டது. and you have been saved. நடந்த என்ன தெரியுமா? You know what happened? இப்போ அவன் கர்த்தரை ஆராதிச்சான். And he started worshiping the Lord. எதுக்கு ஆராய்ச்சி தெரியுமா? You know for what? வேலை கிடைச்சதுக்காக இல்ல, It is not for the job he got, வேலை போனதுக்காக. and because he lost his job. ஆசீர்வாதம் வந்ததுக்காக இல்ல, It is not for the blessing, ஆசீர்வாதம் போனதுக்காக. it is for the loss of the blessing. ஆராதனை இழப்பிலே கர்த்தரை When ஆராதித்தார். you lose, it will start praising the Lord. இழப்பிலே கர்த்தரை We ஆராதித்தார். got to praise the Lord in our losing. எல்லாரும் பார்த்தாங்க, The people looked at him, எல்லாரும் அவனை பின்பற்றி ஆராதித்தார். and the people started following him, and they started Brother, worshiping. நிறைவிலே கர்த்தரை ஆராதிக்கலாம், In your fullness, you can praise the Lord. ஆசீர்வாதத்திலே கர்த்தரை Even ஆராதிக்கலாம். in your time of blessing, you can praise him. பொதுவாக ஆராதனை நடத்த சொல்றாங்க, You know what? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை துதியுங்கள். Praise the Lord for all the blessings that he has given unto நாம் you. தாழ்விலே இருந்தோம், கர்த்தர் உயரத்துல கொண்டு We were வைத்தார். in want, the Lord raised us. நான் சில வேளையில நான் யோசிப்பேன், நான் எதுக்காக கர்த்தரை ஆராதிக்கிறேன்? Thank you, Jesus. Why am I praising the Lord? பிச்சைக்காரனா இருந்தேன், I was a beggar once. கர்த்தர் நான் ஆசீர்வதிச்சாரு, The Lord blessed me. அதனால மணிக்கணக்காக கர்த்தரை ஆராதிக்கிறேன். That is why I'm worshipping the Lord for hours. ஆனா ஒருவேளை But நான் ஐஸ்வர்யவனா இருந்து if only I would have been a rich என்ன man, பிச்சைக்காரன் ஆக்கியிருந்தா if only I had been நான் reduced to a கர்த்தரை beggar, ஆராதிச்சிருப்பேனா? would I have praised the Lord? இயேசுவை அறிவதற்கு முன்பதாக சவுல் பெரும் பணக்காரன், Saul was a rich man before he knew the Lord, மேன்மை பாராட்ட எத்தனையோ காரியம் இருந்தது. and there were so many things that he could glory. நான் சொன்னா, But what he said, என் ஆண்டவராய் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக thank you, Lord. எல்லாம் நஷ்டம் என்று விட்டுட்டேன். And everything is considered as dark எல்லாம் to know குப்பை, the Lord. எல்லாம் குப்பை. Everything is dung. என்ன பிரிக்கவே முடியாது, And no one can separate me. என்ன பிரிக்கவே முடியாது. No one can separate me. எதுவும் என்ன பிரிக்காது. No one can separate me from the Lord. தேவனை நான் ஏன் ஆராதிக்கிறேன்? Why am I worshipping? தந்ததுக்காக இல்ல, It is not for the நிறைவுக்காக இல்ல, not for the fullness, ஆசீர்வாதத்துக்காக இல்ல. not for the blessings. என் கண்ணு திறந்தது, The eyes were opened, பட் எல்லாம் போயிடுச்சு. everything is lost. எல்லாம் போயிடுச்சு. Everything is lost. வேலை போயிடுச்சு, The job went, வருமானம் போயிடுச்சு, the earnings went, மனுஷரோட தயவு போயிடுச்சு, and இரக்கம் போயிடுச்சு, the favor from God. எல்லாம் போயிடுச்சு. Everything was lost by this beggar. ஆனா ஒண்ணு மட்டும் தான் கிடைச்சது. But he had one thing, இயேசுவின் கண்களால் நான் காண்கிறேன். and he was able to see the Lord with his eyes. இயேசுவின் கண்களால் And he காண்கிறேன். was able to see the Lord with his eyes. இயேசுவின் கண்களால் And he காண்கிறேன். was able to see the Lord with his eyes. அது போதும் ஐயா, That is enough, Lord. அது போதும். That's enough, Lord. யோபு சொன்னான், Thank you, Jesus. யோபு சொன்னான், And Job said, ஆண்டவரே, Lord, இதுவரைக்கும் உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், thus far I have heard about you, Lord. இப்பொழுதோ என்னோட கண்கள் உம்மை காண்கிறது. But whereas now my eyes are இப்பொழுதோ என்னோட கண்கள் உம்மை காண்கிறது. beholding you, Lord. நான் அருவருக்கிறேன், Thank you, Jesus. தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து And I was resting in உம்மை ashes. ஆராதிக்கிறேன்ப்பா. And I was resting in ashes, Lord. தேவன் எந்த ஆராதனை விரும்புகிறார் தெரியுமா? You know what? செழுமையின் ஆராதனை அல்ல, And what is that the Lord wants? ஐஸ்வரியத்தின் ஆராதனை அல்ல. And it is not your worship. எல்லாம் இழந்து தனித்தவன் நான் இருக்கிறேன். And when everything is lost, you I worship you, Thank Lord. you, Lord. I worship you, Thank Lord. you, Jesus. Thank நீங்க you. அங்க ஆராதிப்பீங்கன்னா And what when you உன்னை worship? பின்பற்றி அநேகர் கர்த்தரை Many ஆராதிக்க people வருவார்கள். will follow you when you அவனுடைய worship the Lord. விசுவாசம் அவனை ரட்சித்தது. And his faith led him. எத்தனை பேருக்கு தேவை இந்த விசுவாசம்? Thank you, Lord. How many of எனக்கு you ஒரு need this kind விசுவாசத்தை of ஊற்றும் belief? ஆண்டவரே. And how many of need this எத்தனை kind of பேர் belief? சொல்வீர்கள், Thank you. என்னை கிட்ட இழுத்துக்கொள்ளும், Thank you, Lord. என்னை Draw me கிட்ட closer. இழுத்துக்கொள்ளும். Draw me closer. Draw me nearer. Thank you, Jesus. Draw me nearer. Thank you, Jesus. ஏனோம் கேட்ட Thank you. கேட்ட சேர்த்துக்கொள். எல்லாம் முழங்கால் போயிடும். பட்டனாய
ஏனோம் கேட்ட சேர்த்து கொள்ளோமே ஜீவன் தாந்த ரட்சகர். தைரியமாய் சொல்லுங்க. Thank you, Jesus. தேவனே நான் ஓமதாண்ட ஏனோ நேருங்கி சேவதே ஆவல். இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தம், The voice of the Lord அவனை என்னிடத்திலே கிட்ட கொண்டு வாருங்கள். shall draw closer unto him. இன்றைக்கு கூட வாருங்கள், கிட்ட வாருங்கள். Bring closer. தேவன் நம்மை கிட்ட கூப்பிடுகிறார். The Lord is calling. எத்தனை you பேர் to come தீர்மானிக்கிறீர்கள்? closer. Thank you, Lord. நான் ஆண்டவரோடு பக்கத்திலே செல்ல How many of you all want to get closer to the Lord? தூக்கி எறிய வேண்டிய வேளை தூக்கி எறிகிறேன். What have I got to? அகற்ற வேண்டிய வேளை அகற்றுகிறேன். What have I got to discard? Let me விட வேண்டிய discard. வேளை விடுகிறேன். What have I got to discard? வெறுக்க Let வேண்டிய me. வேளை வெறுக்கிறேன். What have I got to புதைக்க despise? வேண்டிய Let me வேளை despise. புதைக்கிறேன். Thank you, Jesus. எனக்கு ஒன்று தேவையப்பா, Lord, may I come ஒன்று closer. தேவையப்பா. Lord, I come to you. உம்முடைய பக்கமா என்னை இழுத்துக் கொள்வீராக. Lord, draw me closer to என்னை you. இழுத்துக் கொள்ளும். Draw me nearer to நாங்கள் me. ஓடி வருவோம். Lord, we will come running. ஓடி வருவோம். We will come running, Lord. நீர் என்னை இழுத்துக் கொள்வீரானால் May you. நான் அநேகர் உம்மிடத்தில் கொண்டு வருவேன். If you draw கர்த்தாவே, me closer, I will draw என்னை many people அப்படிப்பட்ட ஒரு unto you, பாத்திரமா Lord. என்னை மாற்றும். I will draw many people to இங்கே you, Lord. மாத்திரமல்ல, தூரத்திலே கிரியை செய்யும். And do this கிரியை miracle. செய்யும், கிரியை செய்யும், May you do this கிரியை miracle. செய்யும், கிரியை May செய்யும். the miracle be done. எங்களுடைய அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். And whatever unbelief எங்களை may be விசுவாசத்திலே removed. பலப்படுத்தும். Make us more steadfast in விசுவாசத்திலே faith. பலப்படுத்தும். Make us more steadfast in faith, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' matchless name we pray. ஆமென்.